மக்க வாங்க வாங்க நம்ம நாடகம் பார்க்க வாங்க 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 மக்க வாங்க வாங்க நம்ம நாடகம் பார்க்க வாங்க வாங்க பழைய புதிய நாடகம் பார்க்க நாடக கலைக்கு பெருமை சேர்க்க மாயாகுளம் மாதவன் சேனல் இருக்கு நம்ம மாயாகுளம் மாதவன் சேனல் இருக்கு சகல ஜீவாத சர்வ சேவா தேவா சந்திரகலாதரா சகல ஜீவாத காலம் ஒரு பாதம் பணிந்திருக்க நல்வரம் அருள்வாய் தேவா அன்பர் குபகாரணே ஆனந்த ரூபனே அன்பர் குபகாரணே ஐத்தொழில் ஐந்தொழில் புரிந்திடும் அம்பளபானரே ஆனந்த ரூபனே அன்பர் குபகாரணே 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 ஆனந்த கைலாசவாசனே கருணை புரிந்தருள் கைலாசநாதனே பாதம் படிந்திருக்க நல்வரம் அருள்வாய் மகாதேவா தேவா தேவா
சம்போ மகாதேவா சம்போ மகாதேவா. சிருஷ்டி திதி சம்பாரம் முத்தொழில் நிறுவனம் விளங்கும் ஸ்ரீ கைலாசபதியின் கொன்பரால் வரைத்த துஷ்டனை கிரக சிஸ்டபிரமாணத்தின் முரட்டு ஆரம்பத்துடன் ஞானாசக்தி அமைப்பட்ட வேலையில் தங்கி கந்தமாறு பிடித்து நவவருடன் திருவிளையாடு செய்து ஈஸ்வர உபதேசம் செய்து அடியார் கொள் செய்ய வேண்டும், அவதார மகிமை விளங்க வேண்டும் என்கிற காரணத்திற்காக தனியாசம் பெற்றிருக்கிறேன். வீணாகரம் கேட்கிறது. கானப்பிரியர் ஒருவார் போல் தெரிகிறது. அவர் ஒருவர் முதலாக சிறுமலைக்கோட்டை சோமனையினார் சாரதாம்பாள் அவர்கள் மகன் சுரேஷ்குமார் தீபா அவர்கள் சார்பாக முருகக் கடவுளாக அவதரித்திருக்கும் சி.வி. செங்குட்டேன் அவர்களுக்கு முன்னாடி பொருத்தப்படுகிறது. இந்த நாடகத்தை பிரார்த்தனை நாடகமாக நடத்தி கொண்டிருக்கும் குடும்பத்தார் அனைவருக்கும் என் சார்பிலும் எங்கள் கலை குடும்பத்தார் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கம். முன்னாடை வழங்கி நாடகம் வைத்து மிகச் சிறப்பான உணவு அளித்து வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத உணவு. நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கம். 2 துண்டு இருக்க மாதிரி இருக்குது பாருங்க. கனமாக நாடக அமைப்பாளரும் ஒளி அமைப்பு கவிதா ஆடியோஸ் அவர்களுக்கு முன்னாடி பொருத்தப்படுகிறது. யூடியூப் சேனல் அவர்களுக்கு முன்னாடி பொருத்தப்படுகிறது. மைசட்டை நீங்களே வச்சுக்கோங்க. இனிமேல் 2 பேர் வாங்க. இல்லை இல்லை 2 பேர் வாங்க. மாயகுலம் மாதவன் சக்கரவர்த்தி அவர் தானா? எப்போ நான் யாரும் இத்தனை சத்தம்லாம் உட்காந்துருக்கீங்க. அப்படி சொல்லாதீங்க. உன்னையும் மறப்பதுண்டோ? நீங்கள் 2 பேருமே நன்றி சொல்லாமல் புரியல. அது என்ன காரணம்? நன்றியா? சரி, அவர்கள் சார்பாக நன்றி. வீணாகன் கேட்கறது கானப்பிரியர் ஒருவார் போல் தெரிகிறது. அவர் வருவதற்கு முன்பதாக கண்டிப்பாக ஒரு பாடல் பாடி அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி, ஆதி பகவன் முதலென்றே உணர வைத்தாய் தேவி, இயலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் நீயே, இன்று குளிர வைத்தாய் தாயே. அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி, ஆதி பகவன் முதலென்றே உணர வைத்தாய் தேவி, அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. எலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய், எளிதை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய், நீண்டவன் நெஞ்ச இன்று குளிர வைத்தாய், நீண்டவன் என்ற இன்று குளிர வைத்தாய், உயிர்மை எழுத்தெல்லாம் உணர வைத்தாய், உயிர்மை எழுத்தெல்லாம் உணர வைத்தாய், மகிழ்வாய் திறந்து பேச வைத்தாய் அம்மா, பேச வைத்தாய் அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. என்னும் எழுத்தென்னும் கண் திறந்தாய், என்னும் எழுத்தென்னும் கண் திறந்தாய், ஏற்றம் தரும் புலமை ஆற்றல் தந்தாய், ஏற்றம் தரும் புலமை ஆற்றல் தந்தாய், ஐயம் தெளிய வைத்து அறிவு தந்தாய், ஐயம் தெளிய வைத்து அறிவு தந்தாய், மொழி தந்து குரல் தந்தாய், மொழி தந்து குரல் தந்தாய், காண இசை தந்து உயர வைத்தாய் தேவி. இனிமேல் போட்டேன்
முருகாவும் பாட்டெல்லாம் இணைக்கின்றது முத்தான தமிழ் வந்து மணக்கின்றது உருகாத மனம் இங்கு காணவில்லையே உருகாத மனம் இங்கு காணவில்லையே உருகாத மனம் இங்கு காணவில்லையே கண்ணீர் பெருகாத கிளி ஏதும் தோணவில்லையே முருகாவும் பாட்டெல்லாம் இனிக்கின்றது துதிப்போர்க்கு பல்வினையும் போகும் என்று சஷ்டி கவசத்தை பாட பக்தி பெருகுதையா துதிப்போர்க்கு பல்வினையும் போகும் என்று சஷ்டி கவசத்தை பாட பக்தி பெருகுதையா நாளென்ன தோளென்ன செய்யும் கந்தர் அலங்காரம் பாட மனப்புருகுதையா முருகா முருகா முருகாவும் பாட்டெல்லாம் இனிக்கின்றது முத்தான தமிழ் வந்து மணக்கின்றது அருணகிரி திருப்புகழை பாடுகையிலே மனம் ஆனந்த உணர்ச்சி வெள்ளம் கூடுதையா அருணகிரி திருப்புகழை பாடுகையிலே மனம் ஆனந்த உணர்ச்சி வெள்ளம் கூடுதையா கருணை மிகு நீ அருளை நாடிகவே உந்தன் கடலடியை பிள்ளைகள் என்றும் தேடுதையா முருகா முருகா முருகாவும் பாட்டெல்லாம் இணைக்கின்றது முத்தான தமிழ் வந்து மணக்கின்றது உருகாத மனம் இங்கு காணவில்லையே உருகாத மனம் இங்கு காணவில்லை
முறியருக்கு தான் கொண்டு வந்து எங்க நான் மட்டும் இல்லையா, என் மாமா ரவி மாமா கை வச்சாருன்னா அது எந்த விஷமும் முறிஞ்சிடும். சரி எப்படியோ ஆமா முருகா, எங்க குடும்பத்தை கொல்லணும்னு திட்டத்தை தான் கொண்டு வந்து கட்டி கொடுத்துருக்கேன். இல்லை எங்க யாராருக்கும் இது வரைக்கும் ஆர்வம் குறைஞ்சு தொழில் குறைஞ்சு பண்ணி பார்த்துருக்கோம். அவர் பண்ணி பார்த்துருக்கீங்களா? அப்படி 2 பேர் இருந்தாலும் அதுக்கு ஒரு தொழில் 15 பாடம் குறைக்க மாட்டாப்புல. அப்போ அது ஒரு நல்ல விஷயம் எடுத்துக்கமா இல்லையா? அவர் அது அந்த வகையில் ஒரு வழிகாட்டி தான் முருகா எனக்கு. அவருக்கு அதை நீங்க ஒருத்தர் வேணா பாராட்டலாமே ஒழிய எல்லாருமே சொல்லுவாங்க. அது என்னால் ஏற்றுக்க முடியாது. இந்த கணிக்கு ஏதாவது எத்தனையோ சிறப்பு இருக்கு, என்னால் இயன்றவரை அந்த சிறப்புகளை கூற முயற்சிக்கிறேன். பிழை இருந்தால் பொறுத்துக் கொள்ளும். அப்படியெல்லாம் இருக்காது. நீங்க சொல்றீங்கன்னா அதுல தவறு இருக்குமா? பாட்டிற்கு நாரதனா சாதாரணமான பேரா? அவர்கள் துணையோடு ஒரு முறை கூற முயற்சிக்கலாம். எங்க கொஞ்சம் உதவி பண்ணுங்க. என்னலாம் மாங்கனிக்கும் தேன் கதடி மாங்கனிக்கும் ஒரு பூங்கனியை கண்டுவனும் பூரித்தே முருகா அக்கனிகை இத்தனமே குய்யாமல் குய்தனைத்துக் கொள்வே முருகா 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 நன்னா நா 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 ஏன் இந்த வேளைதனில் சிறியன் என்னை மறந்தாய்? ஏன் இந்த வேளைதனில் சிறியன் என்னை மறந்தாய்? நான் இந்த நானிலத்தில் நாடுதல் யாரிடம்? நான் இந்த நானிலத்தில் நாடுதல் யாரிடமோ? ஏன் இந்த மௌனமம்மா ஏன் இந்த மௌனமம்மா ஏன கருணை? ஏன் இந்த மௌனமம்மா ஏன கருணை? ஆனந்த வைரவியே ஆதரித்தாரும் அம்மா, ஆனந்த வைரவியே ஆதரித்தாரும் அம்மா. கரிகம பத பதாந்த நித கரித நித கமப மகரித சப்பம மகரி பத நித நித சகனி நித நித பத பம மகரி சபா பத மகரி நித பரித நித பப பத பத நிகரித கரித நித பரித நித பாப் சகரி நித மகரி தனி ஆமகான பிரியே அம்பா தாமகான பிரியே அம்பா சர்வலோக நாயகியே அம்பா கற்பகவல்லில் பொற்பதங்கள் பிடித்தோ நற்கதி அருள்வாய் அம்மா அம்மா அம்மா. மா வாழை பலா இரு முக்கணி காற்றும் சிறப்பான ஒரு கனி உங்களுக்காகவே நான் கண்ட இந்த கனிதான் முருகா. கடுமையான முயற்சி, கடுமையான முயற்சி. முயற்சிகள் தோற்கலாம், முயற்சிக்கு மட்டும் தோற்க கூடாது இல்லையா? ஒரு கனியை கண்டு வந்து சொல்வதிலேயே இவ்வளவு முயற்சி என்றால், கனியை நான் அடையது என்றால் இன்னும் எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டும்? சிரமத்தை கடந்து தானே சேமத்தை அடையும். ஆனால் ஒரு வகையில் உங்களுடைய பாட்டை இருக்காரு வெங்கடேஸ்வரன், வெங்கடேஸ்வரன் கலைக்கண்ணன் பெருமாள் பெருமாள் இவங்க எல்லாத்துலேயுமே இந்த ஆனந்த பைரவி பாட சொல்லி கேட்டு அது உங்கள்கிட்ட அமையிற மாதிரி யார்ட்டையுமே அமையல. அது எப்படியோ தெரியல. மனசாட்சியை உத்தி வச்சுட்டு இப்படி சொல்றீங்க. ஐயனார் மேல சத்தியமா சொல்றேன், அது என்னமோ நீங்க அதை ரொம்ப அனுபவிச்சு பாடுறீங்க. அதனால அந்த இதுதான் எல்லோருக்கும் எல்லாம் சரியா அமைந்துடுறது இல்லை. இப்போ எப்படி எனக்கு இந்த எவ்வளவோ பேர் கலைஞர்கள் இருக்கும்போது பழம்பெரும் கலைஞர் அப்படிங்கிற நிலைமையில நம்ம ஆயிட்டோம். அப்படி சொல்றீங்க. இல்லாம வேற யாருக்காக கொண்ட பழத்தை கொடுக்குறீங்களா?
பழம் பெறும்னா நீங்க அந்த கனியை பெறக்கூடிய கலைஞரை தவிர இளமை திரும்பி கொண்டே இருக்கக்கூடிய ஒரே கலைஞர் நீங்க மட்டும்தானே. அதான் பழம் பெரும் கலைஞர். 2 பேரும் போறோம். இது சின்ன பையன் ஆடுறது, இந்த பையன் அப்பா நீங்க வேற பாத்தீங்க, நான் பக்கத்துல உட்காந்துருக்கேன். அது பார்வை கோளாறுனால கேட்கறது. இந்த பழம்பெரும் நடிகர்னா நீங்க கொடுக்குற பழத்தை பெறக்கூடிய, நீங்க சொல்றது கனி பெறும் நடிகர்னு சொல்லிக்கலாம். பழம்பெரும் நடிகர். சரி, இந்த கனி எப்படி உண்டு கழிக்கக்கூடியதா அல்லது கண்டு கழிக்கக்கூடியதா? கண்டு கழிக்கலாம். உண்டு கழிக்க முடியாது. உண்டு கழிப்பதே கிடையாது. உண்டு கொண்டே இருக்கலாம். ஒரு நாளைக்கு 10 தடவை 15 தடவை 30 தடவை 40 தடவை கணக்கே இல்லாம. உண்டு கழிப்பது வேற, உண்டு கழிப்பது வேற. நான் உண்டு கழிப்பதை கேட்கல. மகிழ்ச்சி கழிப்பதுன்னா பூரி படைகிறதுன்னு ஒரு கருத்து இருக்கு. கொய்யாமல் கொய்து அணைத்துக் கொள்ள வேண்டும். கழிப்புட்டேன்னு சொல்றோம். கழிப்புட்டேன் என்ன அர்த்தம்? மிகுந்த அளப்பரிய மகிழ்ச்சி அடைந்து அர்த்தம். நான் சொல்லக்கூடியது இந்த கனியை தாங்க உண்டால் உங்களுக்கு அளப்பரிய மகிழ்ச்சி கண்டு கழிக்கக்கூடியது. நீங்க உண்டுன்னு சொல்லவே இல்லை. நீங்க என்ன சொன்னீங்கன்னா கொய்யாமல் கொய்து அணைத்துக் கொள்ள வேண்டும் சொன்னீங்க. ஆமா முருகா. அப்படின்னா அணைக்கிறதா? கனியை அடைவதே அணைப்பது தானே, கட்டி பிடிக்கிறது. ஆமா முருகா, கட்டி பிடிக்கிற கனி தான் இது. மார்க்கத்தில் கண்ட கனி தனக்கே முற்ற சாக்கியமன்ன முனிய. மார்க்கத்தில் கண்ட கனி தனக்கே முற்ற சாக்கியமன்ன முனிய. நாரதமாமுனி வருகிற மார்க்கத்தில் கண்ட நாரதமாமுனி மார்க்கத்தில் கண்ட கனி தனக்குற்ற சாக்கியமன்ன முனியே முனியே சுவை தரும் தேன் கணிகை நோக்கும் பொழுதே மூலங்களுக்கெல்லாம் புலங்களுக்கெல்லாம் நோக்கும் பொழுது ஐமுலங்களுக்கெல்லாம் சுவை தரும் தேன் கணிகை அணிகை கணிகை. பச்சைகள் கண்டால் நேரம் அதை பற்றி பற்றி தேடாத சொல்வி. பச்சைகள் கண்டால் நேரம் அதை பற்றி பற்றி தேடாத சொல்வி. பச்சைகள் கண்டால் நேரம் அதை பற்றி பற்றி தேடாத சொல்வி. பச்சை தேடாத சொல்வி. பச்சை தேடாத சொல்வி. சொல்வி சொல்வி. பறந்தோடுமாக பச்சமுடனே செல்வி. பச்சைகள் கண்டால் பறந்தோடுமாக பச்சமுடனே பச்சமுடனே செல்வி. எட்டாத கொம்பில் இருந்திடில் அக்கனி எப்படி கொய்திடலாம்? எட்டாத கொம்பில் இருந்திடில் அக்கனி எப்படி அதை பறிப்பது? எட்டாத கொம்பில் இருந்திடில் அக்கனி. எட்டாத கொம்பில் இருந்திடில் அக்கனி. எட்டாத கொம்பில் இருந்திடில் அக்கனி எப்படி 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 கொய்திடலாம்? எட்டும் படிக்கிற கொம்புண்டதை பற்றி ஏறி பறித்திடலாம். எட்டும் படிக்கிற கொம்புண்டு அதை பற்றி ஏறி பறித்திடலாம். படிக்கிற கொம்புண்டதை பற்றி ஏறி பறித்திடலாம். முருகா ஏறி பறித்திடலாம். மிக்க மேன்மையுள்ள கணிக்க விதமேவ கூறுகளுண்டோ. மிக்க மென்மையுள்ள கணிக்க விதமேவ கூறுகளுண்டோ. மேன்மையுள்ள கணிக்க விதம். மிக்க மேன்மையுள்ள கணிக்க விதமேவும் கூறுகள். முகமுண்டு கொங்கை 2 கோவில கண்களுண்டு. முகமுண்டு கொங்கை 2 கோவில கண்களுண்டு. முகமுண்டு கொங்கை 2 கோவில கண்களுண்டு. முருகா கோவில கண்களுண்டு. பெண்களுக்கே உள்ள குறிகள் இருப்பதால். பெண்களுக்கே உள்ள குறிகள் இருப்பதால். பெண்களுக்கே உள்ள குறிகள் இருப்பதால். பெண்களுக்கே உள்ள 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 பெண்களுக்கே உள்ள குறிகள் இருப்பதால். பேசுமோ 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 பெண்களுக்கே எல்லாம் சுவை தருமே அந்த பைங்கிலி வாய் திறந்தாள். ஆக பெண்களுக்கெல்லாம் சுவை தருமே அந்த பைங்கிலி வாய் திறந்தாள். பெண்களுக்கே எல்லாம் சுவை தருமே அந்த பைங்கிலி வாய் திறந்தாள். முருகா பைங்கிலி வாய் திறந்தாள். ஆரம்பத்திலே இந்த பாட்டுக்கு ஒன்று சொன்னீங்கல்ல, குளிர்ந்த முகம் உண்டு கொங்கைகள் 2 உண்டு. சிவசிவா நாராயணா. இந்த மாதிரிலாம் கெட்ட வார்த்தை பேசுறவங்களோடலாம் எங்கள் அப்பா சேரக்கூடாது. அப்படி இல்லை முருகா, செயல்பாட்டிலே அதிகம் உள்ளவர்கள் பெயர் கேட்ட அவர்கள் பிடிக்காதான். என்ன வார்த்தை? ஏன்னா எதுக்கு அந்த பேரை சொல்லி அதை வீணாக்கணும் அப்படின்னு நினைப்பான். குளிர்ந்த முகம் அப்புறம் கொங்கைகள் 2. சிவசிவா இத்தனை பேர் முகத்தை பார்க்க விருப்பம் இல்லை, அதனால உங்களுக்கு அதில் பிரச்சனை இல்லை. இவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ கூட்டத்திலே இப்படி பச்சையாக பேசுறீங்களே. என்ன முருகா பச்சையா? போங்கம்மா
நான் எவ்வளோ உங்கள் மேலே ஒரு மரியாதை சொன்னேன். அது ஒரு சின்ன பையன் அந்த வார்த்தையெல்லாம் சொல்லலாமா நீங்கள்? சொல்லக்கூடாது முருகா. நான் அப்படின்னா என்னன்னு கேட்குறேன், கேட்க மாட்டேன். தெரிஞ்சு கேட்டு தெரிஞ்சு என்ன போறிய, அனுபவிக்க போறிய, கேட்டு தெரிஞ்சு என்ன போறிய. நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா மாது மாதிரி இருக்கே. மாதே தான். மாதுவை கண்டு வந்திருக்கிறேன். மாதுன்னா பெண்ணுன்னு அர்த்தம். ஆமாம் முருகா. மாதுன்னா இனிமைன்னு ஒரு அர்த்தம். எங்கள் மாப்பிள்ளை ஒருத்தர் இருக்காரு, அவர் மாதுனா பெண்ணுன்னு தானே அர்த்தம். ஆமாம். மாதுனா அவர் என்ன மாமான்னு கேட்குறாரு, அது எப்படி புரிஞ்சு? பெயர் சுருக்கம் முருகா, அது ஒன்றும் இல்லை. எங்கள் அப்பா பேர் தொழிராஜ். துறை அப்படின்னா உடனே திறந்துருவாந்தா இதான் அப்படின்னு. அதுபோல் தந்தை வழியிலே மகன். அப்போ மாதுனா பெண்ணு. ஆமாம், மாது பெண் பார்த்து வந்து அதில் எந்த மாற்றமும் கிடையாது. மாதுவை பார்த்து வந்து. ஆமாம், மாதுளம் கண்ணியை முருகாது. சரி, வள்ளியை பார்த்தேன். உங்கள் பெருமையை அனைத்தையும் எடுத்து சொன்னேன். சரி, ஆனால் பிடிச்சிருக்கு. உள்ளொன்று வைத்து புறமொன்று கூறிக்கொண்டிருக்கிறார். பிடித்திருந்தாலும் கூட பிடிக்காதது போல் நடிக்கிறாள். அப்படி பிள்ளைங்க தான் மாமா, நல்ல பிள்ளைங்க. ஏன் புருஷனா? ஐயோ எங்க என் புருஷன்னா போச்சு, அதெல்லாம் கொண்டு கட்டி நம்ம சமாளிக்க முடியாது. எங்க அவன் அப்படின்னு கேட்குற அளவுக்குள்ள மனதில் அப்படிலாம் அவ்வளவு பாசம் இருக்கும். வீட்டுக்கார எங்கே போனாரா, எங்கே போய் தொலைஞ்சோ அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. சரி சரி. அப்படி இல்லாமல் உதட்டளவில் மறுத்து பேசினாலும், ஆனால் உள்ள தலைவில் உங்களை எப்படி எல்லாருமே முருகான்னு உங்களை தேடி வரும் பொழுது நீங்கள் அவளை தேடி வரணும்னு ஆசை கொண்டு இருக்கிறாள். சரி மாமா, அதனால கல்யாணம் பண்ணணும். ஆனால் இப்படியே போயிடறானா நீங்கள்? அவள் குல ஆச்சாரம் குன்றாமல் தாங்கள் ஒரு வேடனாக உருமாறி சென்று மான்குட்டி வந்துவிட்டது என்ற வழக்கை உணர்த்தி அண்ணவளை கடிமணம் புரிய வேண்டும் முருகா. அவங்களுக்கு என்ன பெரிய ஆச்சாரம்? என்ன சந்தியாவந்தனம் பண்ணுறாங்களா? ஏன் முருகா அப்படி சொல்றீங்க? இல்லை, என்ன அவங்க ஆச்சாரமாக இருக்காங்க? குளிக்க மாட்டேங்கிறாங்களாம், கோயிலுக்கு போக மாட்டேங்கிறாங்களாம், அப்படிலாம் சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்ய தெரியல. குல மாண்பு குளிச்சு முழுக மாட்டோம், கோயிலுக்கும் போக மாட்டோம் அப்படின்னு. நீங்களும் ஒரு நாள் அப்படி போய் பாருங்களேன். நான் ஆச்சாரம்னா நான் ஆச்சாரமா இருக்கேன், அவங்க என்ன ஆச்சாரமா இருக்காங்க? சரி, நீங்க கொஞ்சம் இறங்கி போய் நீங்களும் அதே மாதிரி போய் திருமணம் பண்ணணும். துணிமணியே துவச்சு போட மாட்டேங்கிறாங்களா? நீங்க வேற போயிட்டு வரட்டுமாமா? என்று வெற்றி உங்களுக்கு ஆசை கூறுங்கள். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேர வேண்டும். அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் தங்களையே சேர வேண்டும். ஜெய மாதவனையே சென்று வரலாம். என்று வெற்றி உங்களுக்கு. கந்த பெருமாள் சொல்லும் நற்காரியம் சிறக்க வேண்டும். உலக அரங்கிற்கு நாகரிக பண்பாடு கலாச்சாரம் இவை அனைத்தையுமே உறக்க சொன்ன ஒரு நாகரிகம் இந்த உலகத்திலேயே தமிழ் நாகரிகம் மட்டும்தான். ஒரு பெயருக்குள்ளே கூட அத்தனை சிறப்பு உள்ளடக்கிய ஒரு இனம். எத்தனை ஆலயங்கள் இருந்தாலும் கூட இன்னைக்கு கங்கை கொண்ட சோழபுரம்னு ஒரு பெயர். பேருக்குள்ளே நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரலாம், எதற்காக கங்கை கொண்ட சோழபுரம், ஏன் காவிரி கொண்ட சோழபுரம் என்று வைத்திருக்கலாமே. இந்த தமிழ் மண்ணை இத்தனை வல்லமையாக மாற்றக்கூடிய அந்த காவிரி நதியின் பெயரால பெருமை கொடுக்காம எங்கேயோ வடநாட்டில் ஓடக்கூடிய கங்கை நதிக்கு எதற்காக அவர் பெருமை கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்த பொழுது அதற்கான அர்த்தத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அது மிகப்பெரிய வீரத்தின் எடுத்துக்காட்டாக. ஏன்னா தான் கட்டிய ஆலயத்திற்கு குடமுழுக்கு நடத்துவதற்காக ஒவ்வொரு நதியாக சென்று தீர்த்தம் சேகரித்த ராஜேந்திர சோழன் கங்கை சென்றார். ஆனால் தண்ணீர் தர மறுத்தார்கள். இங்கிருந்து படையெடுத்து போய் சொன்ன மன்னனை வெற்றி கொண்டு அவன் தலையிலேயே கங்கை நீரை கொண்டு வந்து இங்கே அபிஷேகம் செய்தார். அதனாலே உருவான பெயர் கங்கை கொண்ட சோழபுரம் என்று. அத்தனை சிறப்புக்குரிய இந்த தமிழ் மண்ணின் பெருமையை பறைசாற்றாமல் போனால் நாரத மகரிஷியின் புகழ் உலகமெங்கும் மரபுமா? இந்த மண்ணின் பெருமையை உணர்த்தும் வகையிலே ஒருமுறை வர்ணத்தால் அது இல்லக்கா கள்ளிலே கலைவண்ணம் கண்டான், கள்ளிலே கலைவண்ணம் கண்டான், இரு கண் பார்வை மறைந்தாடும் காடு வகை கண்டான். கள்ளிலே கலைவண்ணம் கண்டான், பல்லவர் கோல் கண்ட மல்லை போல பாரெங்கு தேடினும் ஊரொன்றும் இல்லை. கள்ளிலே கலைவண்ணம் கண்டான், இரு கண் பார்வை மறைந்தாலும் காடு வகை கண்டான். கள்ளிலே கலைவண்ணம் கண்டான். பெண்ணொன்று ஆணொன்று செய்தார், பெண்ணொன்று ஆணொன்று செய்தார், அவர் பேச்சையும் மூச்சையும் பார்வையில் வைத்தார். பெண்ணொன்று ஆணொன்று செய்தார், பேச்சையும் மூச்சையும் பார்வையில் வைத்தார். கண்ணான இடம் தேடி வந்தோம், கண்ணான இடம் தேடி வந்தோம், என் கண்ணோடு கண்ணே உன் வைத்து பார்ப்பாய். கள்ளிலே கலைவண்ணம் கண்டார், இரு கண் பார்வை வரைந்தாலும் காடு வகை தந்தார். கள்ளிலே கலைவண்ணம் கண்டார்.
பருவத்தில் இளமேனி பொங்க ஒரு பக்கத்தில் இன்னிசை மேலும் முழங்க பருவத்தில் இளமேனி பொங்க பக்கத்தில் இன்னிசை மேலும் முழங்க அரங்கேறி நடமாடும் மங்கை அரங்கேறி நடமாடும் மங்கை போலகள் வேக நெஞ்சத்தில் நீ ஆடுகின்றாய் கள்ளிலே கலைவண்ணம் கண்டாய் உடனாலும் மனதாலும் உன்னை என் உயிராக ஏற்று நான் வாழ்கிறேன் கண்ணே உடலாலும் மனதாலும் உன்னை என் உயிராக ஏற்று நான் வாழ்கிறேன் கண்ணே கடல் வட்டி போனாலும் போகும் கடல் வத்தி போனாலும் போகும் கொண்ட கடமையும் ஆசையும் ஆனாலும் கள்ளிலே கலைவண்ணம் கண்டாய் இரு கண் பார்வை மறைந்தாலும் காது வகை தந்தார் கல்விலே கலை வெள்ளம் நல்ல வாய்ப்பினை மாறி விளங்கிய மாபெரும் கிராமமாகிய சிறுமலை கோட்டை பிராந்தன் மயிலை சார்ந்து மாபெரும் கிராமத்தின் பெரியோர்களுக்கும் இந்த விழாவினை இந்த நாடகத்தினை பிரார்த்தனை நாடகமாக நடாத்தக்கூடிய மரியாதைக்குரிய ஐயா சோமுனையினார் சாரதாம்பாள் அவருடைய மகன் அருமை என்னார் சதீஷ்குமார் தீபா அவருடைய குடும்பம் எல்லாம் வல்ல இறைவன் அருளால் சுரேஷ்குமார் தானே சுரேஷ்குமார் தீபா மரியாதைக்குரிய அன்பு குடும்பத்தார்கள் எல்லாம் வல்ல இறைவன் அருளால் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று வாழ்வாங்கு வாழ எங்கள் நாடக கலைக்குழு சார்பாக மனதார வாழ்த்தி எங்களை எல்லாம் அழைத்து வந்து கௌரவப்படுத்தி இந்த நாடகத்தினை ஒருங்கிணைத்து தந்து ஆகச் சிறப்பாக ஒளிபெருக்கி அமைத்து தந்த எங்களது கூகுடி சார்ந்த கவிதா ஆடியோஸ் அன்பு உள்ளங்கள் அருமை அண்ணன் சவுந்தர் அண்ணன் அவர்களுக்கும் அங்கு பணிபுரியக்கூடிய அருமை நண்பர்களுக்கும் நன்றி மற்றும் நாடக கலைஞர்களுக்கும் நாடக ரசிகர்களுக்குமே ஒரு உறவு பாலமாக விளங்கக்கூடிய இங்கே ஒளிபதிவு செய்யக்கூடிய மரியாதைக்குரிய அருமை அண்ணன் மாயா குலத்தை சார்ந்த அருமை அண்ணார் மாதவன் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் தேவகோட்டை சார்ந்த எனது உடன்பரவாத அருமை அண்ணன் சக்கரவர்த்தி ஸ்டுடியோஸ் உரிமையாளர் அருமை அண்ணன் முத்து அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் நாடக கலையினையும் நாடக கலைஞர்களையும் வாழ்விக்கக்கூடிய அத்தனை சுற்றுவட்டார நாடக ரசிகர்களுக்குமே மீண்டும் ஒருமுறை சிறந்தாண்ட நன்றி நன்றிகளது வணக்கம் வணக்கம் வணக்கம். ஒரு நாளும் திருக்கோவில் வருவேனே ஒரு நாளும் திருக்கோயில் வருவேனே சிவகுமாராவும் வளர்பாதம் வரவேனே ஒரு நாளும் திருக்கோயில் வருவேனே துறையாவும் தீர்க்கும் குருநாதா துறையாவும் தீர்க்கும் குருநாதா
கண்டூதும் மல சோலை மருதாசலம் தந்துன்னை நான் காண வழிகாட்டுவாய் வேலுமுருகை நான் காண வழிகாட்டுவாய் கண்டூதும் மல சோலை மருதாசலம் தந்துன்னை நான் காண வழிகாட்டுவாய் கண்டூதும் மமகோலம் திருந்தாகுமே வருவேனே வேணும்னா ஒரு மாதிரி நாம விட்டோம் ஆளாலும் சோ என்று யோசிக்கிற மாதிரி யோசிக்க காணவில்லையே உங்களுக்காண்டி கட்ட ஒரு நீங்களும் போக மாட்டீங்க போல இன்னைக்கு தான் இருக்காங்க ஆளாலும் சோ அருமையான சாரீரம் குளுமையான சாரீரம் இனிமையான சாரீரம் இப்படி ஒரு சாரீரம் களினான மொழியும் விடம்னானுமுக்கும் மதினானுமுக்கும் பார்த்தோரை பரவசமாக்கிடும் இவ்வளவு தானா இவள் அழகு இன்னும் எவ்வளவோ இருக்கிறது அவ்வளவையும் மன்னித்ததான் இல்லை என்றால் ஆண்டவன் அந்த நாக்கை கொடுத்ததுக்கே அர்த்தமில்லாமல் போய்விடும் எப்படி இருக்கிற அந்த ஆளோலம் சோ ஆளோலம் என்ற குரல் காட்டியிருந்த அருணத்தே சேலோடுகளை தினமீது வைத்த சிங்காரி சிங்காரி அனுராக முக கலவி செய்தால் பாலோடு சேர்ந்த பழம் போல் தித்திக்கும் பழுதில் மாதவன் மகளாம் இந்த மாதவ மங்கை மாதவன் மகளாம் இந்த மாதவ மங்கை என் மனதிற்கு செய்த வனிதா மணியாம் இளநங்கை மாதவன் மகளாம் இந்த மாதவ மங்கை ஆதவன் ஒளியினை போல் மெடியுடையா மாதவன் மகளாம் மாதவ மங்கை என் மனதிற்கு சென்ற வனிதா மணியம் இளநங்கை மாதவன் மகளாம் இந்த மாதவ மங்கை மங்கை திங்களை நிகர்த்த முகம் திங்களை நிகர்த்த
முகம் செவ்விதழால் வண்ணம் சேர்ந்திட்ட வானவில்லோ தான் புருவம் திங்களை நிகழ்த்த முகம் செவ்விதழால் வண்ணம் சேர்ந்திட்ட வானவில்லோ தான் புருவம் எங்கிடும் இவோள் போல் பல்லை கண்டதில்லை பயனுமில்லை இனிமேலும் நெருங்காதிருத்தல் பயனுமில்லை மாதவன் மகளாம் இந்த மாதவம் மனதுக்கு சென்ற வனிலா மணியாம் இளநங்கை மாதவன் மகளாம் மாதவம் மாதவே அலங்கார ஆடம்பர உட்கார மத்திரை மாற்ற பசுமனால் உரிக்கி வார்த்தை அமைக்கப்பட்ட எழில்முக சித்திரப்பதும் என்பார்களே திரிலோக மரணான விஜயினை மகிழ்வுக்கு இந்த பெண் சாதாரண பெண்ணாக இருக்க வாய்ப்பு இல்லை மனித பிறவியா இது தெய்வம்சம் பொருந்திய பெண் முருகம் பாதி தெய்வம் பாதி சேர்ந்து செய்யப்பட்ட கலவை ஆகவேதான் சாயிரது இத்தனை வலிமையும் வளமையும் இனிமையும் கலந்திருக்கிற ஒரு சிலருக்கு இனிமையா இருக்கும் வலிமை இருக்காது நல்ல இனிமை ஆனால் வலிமை இல்லை ஒரு சிலருக்கு வந்து நல்லா கனமாக இருக்கும் ஆனால் இனிமை இருக்காது இனிமை வளமை வலிமை இது மூன்று இருந்தால் தான் சுத்தமான சரீரம் இப்போ நமக்கெல்லாம் எப்படின்னா முதல் நாள் மைக் செட் நல்லா இல்லைன்னா மறுநாள் குண்டு வைப்பாது இன்னைக்கு நல்லபடியாக போட்டு வச்சிருக்கிற மகராசி நல்லா இருக்கும் மைக் செட் நல்லா இல்லை இருக்கான்னு முக்கியம் அடிச்சிடலாம் மறுநாள் போய் தான் நாக்கு தள்ளிடும் எந்த பிச்சில் பாடினாலும் எவ்வளோ டேஸ்ட் கொடுக்கணுமோ அவ்வளோ கொடுக்கணும் அப்போ தான் அது பாட்டு ஆக சிறந்த முறையில் எழுவிக்க அமைத்துக் கொண்டிருக்கும் என்னுடைய உடன்பதா பிரவாத சகோதரர் அன்பு அண்ணார் பேர் தான் மறந்து வச்சு சவுந்தர் உடன்பிரவாத சகோதரர் எல்லாம் சொல்கிறேன் பேர் மறக்கிறேன்னா அப்போ எப்படி நடிப்புன்னு பாருங்க அன்பு அண்ணார் அவர்கள் கூகுடி கவிதா அதை மட்டும்தான் ஞாபகத்தில் இருக்கல அவர் பேரே மறந்து போயிரு நன்றி கலந்த வணக்கம் எப்படி இருக்கு வள்ளியுடைய குலை வைத்து எப்படி வருகிறேன் என்றால் வள்ளியை நேரடியாக பார்த்து விட்டால் என்னுடைய கதி என்ன கதியாகும் எனக்கே தெரியவில்லை சரிகபத சாதபகரேச சரிகரகபகபத பதசம் சதபகபத பத பகரேச சரிகபகபகபத பத பதசம் சத சதபகபகபத பத பகரேச ஆயலோட்டும் சாயலிலே ஆயலோட்டும் சாயலிலே மயங்குரே நான் அருமுன வாசலிலே ஆயலோட்டும் சாயலிலே சாயலிலே மயங்குரே நான் அரும்புன வாசலிலே
கானரச மோகன கல்யாண குணமதி கானரச மோகன கல்யாண குணமதி கலவிக்குரிய இவள் காமல் சுகவாரிதி கானரச மோகன கல்யாண குணவதி கலவிக்குரிய இவள் காமன் சுகவாரிதி ஞான சுந்தரம் புகழ் ஞான சுந்தரம் புகழ் பயங்குரனோ அருமுன வாசலிலே சோயன ஆயலோட்டு சாயலிலே சாயலிலே பரியனார் வனத்தினுடைய காவலன் வான்குட்டியை தேடி வந்தேன், குட்டி உள்ளே நுழைந்து விட்டது என்கிற வனைகளை சொல்லி, ஓ மாமா நம்பிராஜ மாமா வர்றார் இன்னைக்கு நேரடியா. நம்பிராஜ மாமா ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டார். பிள்ளை கடத்தினதே அந்த குழந்தை பொம்பளை பிள்ளைய, அதாவது மண்ணுக்கடியில் புதையல் இந்த குழந்தைய இப்படிலாம் கண்டெடுத்தோம்னா பார்த்து எடுத்தோம்னா கொண்டு போய் அரசாங்கத்திட்ட ஒப்படைக்கணும். அப்படி ஒப்படைக்கலைன்னா என்றைக்கா இருந்தாலும் நம்ம மேலே வழக்கு வரும். இப்போ ஏன் நம்பிராஜெல்லாம் தலைமுறை பொண்ணுக்கு என்ன காரணம்? இந்த பிள்ளை வளர்த்த வணக்கம் மேலே இருக்க மேலே மாதவனே ரொம்ப யோசனை பண்ணுறாரு. கொல்லாம் வேண்டாம் போதுமா மருந்து நல்லா தொலைச்சு விடுங்க. ஆளெல்லாம் பார்க்க நல்லா தான் இருக்கிறியா, மீசை தான் ரொம்ப ஏறி போச்சு. வாங்க நம்பிராஜன் மாமா அவர்களே, வணக்கம். வாங்க வேடுவர் மாமா அவர்களே. உங்களை பார்த்தால் என்னுடைய மாமன் நம்பிராஜனுடைய முகத்தோற்றம் இருக்காதா? பின்ன அவருக்கு இதே பாரதியா சம்பந்தம் இருக்காது. என்னது? மீசைக்கும் இதுக்கும். கழுகுமாமலையிலிருந்து வருகிறேன். ஏன் அங்கே போனீங்க? கண்டேன் ஒரு மானை கொண்டேன், அதன் மீது காதல் பிடிக்கலாம் என்று எத்தனைத்தேன், தாங்கள் என்னை தடுத்து நிறுத்தி விட்டார்கள். யாரையா தாங்கள்? தங்களுக்கும் இந்த இடத்துக்கு சம்பந்தம் என்னை தெரியவில்லையா? என்னை தெரியவில்லையா? உங்களை பற்றியும் தெரியும், உங்களையும் தெரியும். உங்களை பற்றி முழுதாக எனக்கு மட்டும்தான் நன்றாக தெரியும். உங்களை பற்றி நான் நன்றாக அறிவேன். என்னை பற்றி உங்களுக்கு முழுமையாக தெரிய வாய்ப்பில்லை. இருக்கட்டும். ஆமா, யாரு கூட இருக்கட்டும். நீங்க இப்ப ஒரு நல்ல காரியமா வந்திருக்கிறேன். நல்ல காரியம். நான் வந்திருக்கின்ற காரியம் மிகப்பெரிய ஒரு அருமையான நல்ல விஷயத்துக்காக வந்து. நல்ல விஷயம், நல்ல நாள், பெரிய நாள். என்னன்னு கேளுங்க. இங்க வந்து ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ரொம்ப ஆண்டுகளா திருமணம் ஆகாம கட்டி கொடுக்க வைக்கலாம். லேடிஸ் கேளுங்க, உங்க அண்ணன் நம்பி 7 பேர் நல்ல இது மாதிரி இன்னமும் மாதிரில சொல்லுவாங்க. எரும மாடு மாதிரி இல்லைங்க, சிங்கக்குட்டி மாதிரி 7 பேர் இருந்து ஒரு பொம்பளை. அதே நினைப்புல இருக்க 7 சிங்கக்குட்டி ஒரு பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுக்க வைக்கலாம இருக்காங்க. இந்த உலகமே என்ன பேசுதுன்னா, ஒத்த பிள்ளைய கட்டி கொடுக்க முடியல, இவங்களுக்கெல்லாம் இருக்கு வேட்டி. யார் அந்த பிள்ளையோட அவங்க அண்ணன் 7 பேர் இருக்காங்கல்ல, அவங்கள சொல்றாங்க, ஊர்க்கார சொல்றாங்க. நல்ல வேலை நான் கையிலே கட்டிட்டு வந்தேன். ஒரு ஊரே சிரிக்குது ஒன்ன பார்த்து. என்ன பண்றது, என் பொழப்ப அப்படிதான். ஐயா என்ன பாடினார்னா, எம்ஜிஆருக்காக பாடினார்.
சிரித்து வாழ வேண்டும். பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. சிரிக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஆமாம்மா. ஆனால் ஓ நிலைமை மட்டும் எப்படின்னா பிறர் சிரிச்சாதான் ஏன் போல போகணும். மற்றவங்க சிரிக்கல என்ன பப்புனு முகர பாரு பாரு அப்படி சொல்லிடுவாங்க. சரி மாப்பிள்ள. சரி மாமா. என்ன நம்பிராஜ் என்ன சொல்லுங்க. போயிட்டாருங்க அப்பா சொல்லி விடுறேன். எனக்கு தெரியுமையா அதெல்லாம் எனக்கு இருக்காரு. எனக்கு தெரியும் இருக்காரு. தலைமறைவா இருக்காரு. தலைமறைவா இல்லைங்க. நீ ஏமாத்தாத. தலையில மயிர் இல்லாம இருக்காருங்க சொட்ட. சரி அது இருக்கட்டும். இந்த குழந்தைய உன்னை கடத்திட்டு வந்தீங்கல்ல. கடத்திட்டு வந்தம்மா. அப்படிலாம் பேசாதீங்க தேவையில்லாம. திருடிட்டு வந்தீங்கல்ல. என்ன திருடிட்டு வந்தீங்க? நாங்களா திருடிட்டு வந்தோம். திருடிட்டு இல்லப்பா. திருவிடிட்டு எங்களை திருடி கொண்டு வந்தீர்களே. நாங்க இந்த குழந்தைய திருவிடிட்டு வரல. ஏன் உளருதுன்னா என்னமோ சாப்பிட்டுருக்காப்ல. ஏன் உளருதுன்னா யாருன்னா வெள்ளிமல்ல இருந்து வந்திருக்கேன்னு சொல்லும் பொழுது எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. என்னுடைய எங்க அண்ணன் இருந்தாருல, அவங்க தாத்தா கூட கோயிலுக்கு மொட்டை அடிச்சிருந்தாருல. அந்த மாத்திரை சாப்பிட்டு நீ வந்தாவே எனக்கு தலையை சுத்துறது என்னன்னே தெரியும். பார்த்தாவே நேத்து ஒன்று கொடுத்துட்டு தலை சுத்துச்சா இல்லை. அவன் மானிடர்ல ஒரு வித்தியாசமான மனிதன் அவன். ஆமாம், மனிதர்களில் பல விதம். அதில் இப்போ அரண், மால், அயன், சுரர், மானிடர்னு பல பிரிவுகள் இருக்கு. அந்த பிரிவுல அரண், மாலையன், சுரர், மானிடர் அப்படின்னு. அரண் அப்படின்னா யாரை சொல்லுவோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியாது இல்லை. ஹரிஹரன், ஆனந்த சித்தன், ஐயன் ஐயப்பன். ஏய் அரண்னா சிவன்யா. எப்படிங்க நீங்க என்ன அரண் மால் அப்படின்னா உங்களுக்கு தெரியாது இல்லை. மால் தெரியும். யார் என்ன மால்? பெருமாள், சுருமாள், திருமால். திருமால். அரண், மால், அயன். அயன் தெரியும். சூர்யா நடிச்சார்ல அந்த படம் அயன். இல்லப்பா பிரம்மன். அரண், மாலையன், சுரர், மானிடர். சுரர் சுரங்கள் மானிடர். சுரர்னா அதுல வந்து தேவர்களும் அடங்கும், அசுரர்களும் அடங்கும். சரி சரி சரி. சுரர் மானிடர் அப்படின்னா தான் இப்போ நீங்கள் சொன்னீங்களா? அது ஆமாம் ஆமாம். தலை நம்மலாம் தலை சுற்றினாங்க. இப்போ அதாவது நீங்கள் நிறையா பேசக்கூடியவர் எனக்கு தெரியும். ஆமாம் ஆமாம். அதே சமயத்தில் அதை யாரும் இங்கே விரும்பலை. அதெல்லாம் கண்டுக்கல நம்மளை. இல்லை அதை சொல்லலை. நானும் வள்ளி எப்பொழுது பேசுவோம் அப்படின்னு அது எதிர்பார்ப்பில் இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா போதுன்னு போங்க. இங்கே உள்ள பழக்கம் எப்படின்னு எனக்கு தெரியாது. ஏன்னு கேளுங்க. நான் புதுசாக வந்திருக்கேன். சரி. நாங்கள் அங்கே போகிறதா இல்லை அவங்கள இங்கே வர சொல்லுவீங்களா? இல்லை நீங்கள் போதுன்னு போங்க. போது மைக்கை போட்டு இப்படி பேசிக்கிறீங்களே. ஆளு இருக்காங்க பார்த்தாலும் பார்த்துருவாங்க. வரைச்சிக்கவா உனக்கெல்லாம் மனிதாபிமானமே இல்லையா? ஜீவகாருண்யமே இல்லையா? ஏன் பார்த்தேன் என்னம்மா இழைச்ச மாதிரி இருக்கியே அப்படிங்கிற ஒரு எல்லாம் கூட பிறந்த தங்கச்சி இருந்தால் உனக்கு அந்த அருமை தெரியும். நீ ரெண்டுமே கடா குட்டி உங்கள் வீட்டில். அதனால உங்களுக்கு அந்த அருமை தெரியாது. வேடாங்க. நல்லா இருக்கியா? நீ ரொம்ப நல்லா கூப்பிடுறாருங்க. நீ ஆனா உண்மையாலுமே கூப்பிட்டோன்னே ஓரவாரு. நீங்க தான் யாரு கூப்பிட்டா என்னன்னு கேட்க சொன்னீங்க. என்ன கேட்க இப்படி அபத்திரப்பட்டு போக சொன்னேன். ஒரு நல்ல ஆண்மகனை பார்த்தா ஒரு பெண்கள் கூப்பிட்டா போகணும் தான் தோணும். உங்களை நீங்க ஏய் அதை சொல்லலையா? நல்ல என்ன நான் சொல்றது நல்ல குணம். தேனுலாவும் பூங்காவன மதில் கருளாவும் கலைவானே நானே. தேடி வந்தேனே புள்ளிமானே ஓடி வந்ததால் இங்குதானே நானே. தேடி வந்தேனே கோடி நமஸ்காரமே. கோடி நமஸ்காரமே கோரினே யானையாயின் கைகளில் வரிய ஜாதி மாலை வரப்பதுமுறையன் தேடி வந்தேனே புள்ளிமானே. தேடி என்னையா இருந்தும் கெடுத்தேன் ஆண்டி செத்தும் கெடுத்தேன் ஆண்டின்னு பழமொழி. இதான்
வைக்கப்பட நாய் காத்தமானு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதனால என் மாப்பிள்ளை நாயின்னு சொல்றேன்னு யாரும் தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. மாப்பிள்ளை சொல்லி வச்சு அப்புறம் என்ன மாப்பிள்ளை நாயின்னு சொல்றீங்க? வேற நானும் சகல முறை வருது. என்ன சாகல பொருள் எடுத்துட்டேன் பாத்தீங்களா? ஆமா போட்டுறவா? ஆனா பொருள் அன்னைக்கு மாதிரி இல்லைங்க. இது சரிவா சரியில்லை. சரிவா ஐயா சொல்லிட்டாலும் வாயில தூக்கி வைடா. உன் படத்தை நீ எது மாமா மாமா இங்க வாங்க மாமா. அதான் மரம் அந்த பக்கம் பார்த்தா பொருளை பார்த்து பார்த்தா 60 ரூபாய் இருக்கு. பயப்படுறாரு பொருளை பார்த்து. சரி பார்க்க சைக்கிள்ன்றாரு மாப்பிள்ள. உன்னுடைய பலம் என்ன என்பதை இந்த ஊர் மக்கள் உலக மக்கள் எல்லாருக்குமே தெரியும். இதெல்லாம் வேண்டியதில்லை. பொருள் எடுக்கவா? வேண்டாம் கிடக்கடு. காலையில் சாப்பிட்டுலாம் வச்சுருங்க. காயா இருந்துச்சு எப்படி பழுக்க வச்சிங்க? அது ஒரு பக்கமாக போட்டு இருவருக்கும் என்னுடைய மனமா இந்த ஆடுறது பாடுறது வரவேற்பதெல்லாம் என்ன ஆச்சு? நீங்கள் அதுக்குள்ளே அங்கே போய் நின்றுட்டா எப்படி வர நீ இதை பொருள் எடுக்கவா? மான தேடி வந்தவரே மாப்பிள்ள சிங்க சிங்க. ஆடாமே இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. போதும், ரொம்ப மனசே ரொம்ப நிறைஞ்சிருச்சுப்பா. என்னங்க நீ ஒன்றும் பண்ண பொருள் எடுக்க விட மாட்டேங்கிறீங்க, ஆட விட மாட்டேங்கிறீங்க. போதும், மனசு ரொம்ப இந்த திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் ஒரு 15 சொல்லுவாங்கல்ல, ஒரு பாட்டோடய போதும் தரோம். அது மாதிரி உங்க ஒரு ஆட்டத்தை பார்த்தா மாம்பழ தோட்டம் மல்லிகை கூட்டம் மாம்பழ தோட்டம் மல்லிகை கூட்டம் மணக்க வரும் மாலை பொழுதோடு அறிவியலுக்கு மயக்கத்திற்கும் வளர்ந்து வரும் ஆசை வெளியோடு மன்மதன் வந்தா தேரோடு இங்கே காதலர் தங்கும் மன்மதல் வந்தான் தேரோடு இங்கே காதலர் கண்கள் வேண்டும் சின்ன சிட்டு முல்லை போட்டு வெக்கம் விட்டு வந்துவிடு தங்க தட்டு கண்ணம் தொட்டு ஒண்ணு ஒண்ணு தந்துவிடு சின்ன சிட்டு முல்லை போட்டு வெக்கம் விட்டு வந்துவிடு தங்க தட்டு கண்ணம் தொட்டு ஒண்ணு ஒண்ணு எத்தனையோ காலமா உத்தரவு வேணுமா உத்தரவு வேணுமா எத்தனையோ காலமா உத்தரவு வேணுமா உத்தரவு வேணுமா கையிரண்டு வலைகளிட்டு நீங்க கையோட கையை பிடிச்சு கையிரண்டு வலைகளிட்டு நீங்க கையோட கையை பிடிச்சு சம்சாரி என்று சொல்லணும் நீங்க அளவோட உள்ள வேணும் மாம்பழ தோட்டம் மல்லிகை கூட்டம் மணக்க வரும் மாலை பொழுதோடு அருவி அடைக்கும் மயக்கத்திற்கும் வளர்ந்து வரும் ஆசை வெளியோடு மன்மதன் வந்தா தேரோடு இங்கே காதலர் கண்ணும் நெஞ்சும் என்னன்ற லவ் பண்றேன். லவ் பண்ற முகர கடைய பாரு. என்ன பக்கத்துல வச்சுக்கிட்டு லவ் பண்ணுவியோ? சரி நீ அங்கிட்டு போயிருமா? அதுக்காக நீங்க 2 பேரும் காதலிக்கிறத நான் தள்ளி போகவேன். நான் இல்லாம நீங்க 2 பேரும் எதுவும் செய்யக்கூடாது, சரியா? பேசிக்கிட்டு இருக்கோம்ல, பேசுங்க வீட்டில் கூட போய் பேசிக்குவீங்க. நான் அப்படி முடியுமா? கூடால வந்து என்ன பண்ண நல்லா பாடுறேன்னு, நல்லா பாடுற அண்ணே, சங்கீதம் அருமையா இருக்கு. சங்கீதம் காலை போட்டு போய் விட்டார். காலை போய் விட்டாரா? அதுக்குதான் நீயா காலு கத்தனுமியா? யார் அவர்? வேடுவர். வேடுவருக்கு எங்க வேலை? மான் பிடிக்க. மான் இருக்கா? மான் இல்ல. கையெடுத்து கும்பிடுறேன். நீங்க 2 பேரும் கிளம்புங்க. நீங்க இருந்தீங்கன்னா என்னையே இப்படி நோட்டுறீங்களே, அப்புறம் என் தங்கச்சியை விட்டா என்ன? எதுக்கு என்ன நோண்டுறாரு? நோடிக்கு போட நோடிக்கு என்ன நோண்டுறாரு? இப்ப பேசிக்கிட்டோம்ல. ஆமா. அப்ப என்ன? அப்ப உடனே என்ன பண்ணாரு?
சார் கோச் இதெல்லாம் வெளியே சொல்லலாமாயா? போங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. சார் அவனா நீ? சார் நீங்கள் 2 பேரும் போங்க, எனக்கு வசனம் வராது இல்லாட்டி. பொருள் எடுக்க எனக்கு ஆளு கூட இருந்தால் பேச்சு. பொருள் எடுக்கவா? என்ன பொருள்? ஏய் பொருள் எடுக்கவா? என்ன வர வர பொருள் சாச்சிக்கிட்டே போயிடுச்சு. நீ இந்த பொருளை காட்டுற வரைக்கும் உனக்கு நாடகம் குறைய போகுது, பார்த்துக்கிட்டாரு. பிரச்சனை வந்துச்சு. அண்ணனை பத்தி அவன் தெரியுமில்லப்பா. அண்ணன் பொருளை பத்திரமா வச்சிருக்கேன் உள்ள. நான் பிரச்சனை கூப்பிடு. போ, வா, பொருளை உனக்கு உள்ள மரியாதையும் போக போகுது, போ. வருக வருக வருவார். மான்குடியை தேடி வந்தாங்க. என்ன சொன்னார்? யார் எங்கிருந்து வரீங்க? இந்த நேரத்தில் இந்த இடத்துக்கு வருவதற்கு காரணம் சொன்னீங்கன்னா, முடிந்தால் எங்களால் இயன்ற உதவிகளை செய்ய காத்திருக்கோம். சொல்லுங்க பார்ப்போம். வெண்ணிலா முகம் பாடுது, மான் கண்ணிலே துணை தேடுது. வெண்ணிலா வெண்ணிலா முகம் பாடுது, மான் கண்ணிலே துணை தேடுது. வெண்ணமயிலும் பானவிலும் வானுருவில் வந்து வானுருவில் வந்து ஆடுது. வெண்ணிலா முகம் பாடுது, அது கண்ணிலே சுவை தேடுது. காணம் பாடும் நேரம் மாட்டாமதே சொர்க்கலோகம். கானம் பாடும் நேரம் நான் காண்பது சொர்க்கலோகமோ. தேனும் பாலும் மான் சிவந்த இதழின் ஓரம், தேனும் பாலும் மான் சிவந்த இதழின் ஓரம். வெண்ணிலா முகம் பாடுது, அது கண்ணிலே துணை தேடு. மழைக்கும் தாடை மலர் பூத்து குலுங்கும் ஓடை. உருவ மழைக்கும் தாடை மலர் பூத்து குலுங்கும் ஓடை. சிரித்து மகிழும் நெஞ்சம், சிரித்து மகிழும் நெஞ்சம். சிரித்து மகிழும் நெஞ்சம். மானை தேடி வந்தேன் தஞ்சம், மானை தேடி வந்தேன் தஞ்சம். வெண்ணிலா முகம் பாடுது, மான் கண்ணிலே சுவை தேடுது. வெண்ணிலா பெண்கள் வந்து வீசும் மலர் ஓடு ஓடு பேசும். பெண்கள் வந்து வீசும் மலர் ஓடு 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 பேசும். இளமை அழகு கொஞ்சம், இளமை அழகு கொஞ்சம், வான் இளமை அழகு கொஞ்சம், அது தமிழின் சுவையை கொஞ்சம். இளமை அழகு கொஞ்சம், அது தமிழின் சுவையை கொஞ்சம். வெண்ணிலா வெண்ணிலா முகம் பாடுது, மான் கண்ணிலே சுவை தேடுது. தேடுது. காவிய புகழ் கொண்ட கழுகுமாமலையிலிருந்து வருகிறேன். தந்தையின் பேர் வந்தவிடன், தாயின் பேர் வந்து விட ஒரு தாய் மாமன் இருக்கிறார். அவர் பெயர் நீலமேடையன். அம்மான் எனக்கென்று 2 பெண்மான் குட்டிகளை உருவாக்கி அதில் மூத்த குட்டியை நான் ஏற்ற. மூத்ததுன்னு அக்கா. அக்காவை பரிசா கொடுத்தாங்க. அப்பொழுதே தங்கச்சியும் பிடிச்சிக்கலான்னு பார்த்தேன். பிடிக்க வேண்டியதுனே. அப்போ ரொம்ப சின்ன குட்டியா இருந்துச்சு. ஓ இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டுமே சரி என்று எதிர்பார்த்து காத்திருந்தேன். நான் என்ன எதிர்பார்த்தனோ
அந்த நிலையில் குட்டி போடல் இருக்கிறது. நானும் வந்தேன், குட்டியும் பார்த்தேன், பார்த்து கொண்டிருக்கிறேன், பார்க்க போகிறேன். ஏனோ தெரியவில்லை, எனக்கு கடந்து அப்படியே கொஞ்சம் அப்படி ஒளியே மறைய பயம் பயம் இல்லை, வேற வெட்கம். வெக்கமா? மான்குட்டிக்கு எப்படிங்க வெக்கம் வரும்? ஏன் மான்குட்டிக்கு வரும்? அது என்ன வித்தியாசமான மானா இருக்கும் போல இருக்கு. எல்லாமே மான்குட்டினா சராசரி மான்குட்டி கிடையாது. எல்லா ஜீவராசியும் சாப்பிடுறது தானே அதுவும் சாப்பிடுது. அப்புறம் மூகமா என்ன மூகம்னா அப்புறம் அது மட்டும் என்ன வித்தியாசமா சாப்பிடுது? ஜீவராசிகள்ல எத்தனையோ வித்தியாசம் நிறைய இருக்கு. சரி, கண்ணே இல்லாத பிராணி எல்லாம் இருக்கு. ஆமா, ஆனா அது உயிர் வாழ்ந்துட்டு தான் இருக்கு. சரி. நாசி இல்லாம உயிர் வாழ முடியாது. ஆமா. ஆனா நாசியே இல்லாம, நாசினா மூக்கு, ஆமா, ஒரு ஜீவராசி இருக்கு, அப்படி உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு. ஆமா. அதுபோல என்னுடைய மான்குட்டி இப்படி என்ன சொல்ல உங்கள்கிட்ட வித்தியாசமான சாப்பிடுதுன்னு. இதனுடைய பிறப்பே வித்தியாசமான பிறப்பு. எப்படி மான் வயிற்றுல ஒரு மனிதன் பிறந்தான், கலைக்கோட்டு மகரிஷி, அதுபோல என்னுடைய மான் பிறந்தது ஒரு வித்தியாசமான பிறவி. சந்தோஷம். அதுபோல குதிரை வயிற்றுல பிறந்தா பார்த்தீங்களா, அஸ்வத்தாமன். சரி. அஸ்வத்தாமன்னா சாதாரணமான வீரன் கிடையாது. இந்த மகாபாரத போர்ல பீஷ்மாச்சாரியார் சொல்றாரு கர்ணன்ட்ட, முனிமைந்தன் அரை நாளிகையிலேயே பாண்டவர் சேனையை பூரா அடிச்சு நொறுக்கிற அளவுக்கு அஸ்வத்தாமன் திறமையானவன். அவன் பிறந்தது குதிரை வயிற்றுல தான் பிறந்தான். அதுபோல் என்னுடைய மான்குட்டி கொஞ்சம் வித்தியாசமானது. அதனால் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம 2 பேர் வேலையும் சுலபமாக முடியும். நம்ம 2 பேருக்கு என்ன வேலை இருக்கு? நீங்க மான்குட்டியை பிடிக்க வந்திருக்கீங்க, நான் காவல் பார்க்க வந்திருக்கேன். நீங்க மான்குட்டியை பிடிச்சி இப்போ கிளம்பிடுவீங்க. ஆனா காவல் இப்போ முடியாது, எங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கு. ஒரு எழுத்து தான். என்ன எழுத்து? நீங்க வந்திருக்கிறது காவலுக்கு. காவல். ஆமா. நான் வந்திருக்கிறது காதல். காதல தானா வானா? ஓ, காதல்னா மான் மேல காதல். காதல் கொண்டு பிடிச்சிக்கிட்டு போகணும். நல்ல விஷயம் தான். மான்குட்டி சின்ன குட்டியா இருக்கு, அதை பிடிக்க முடியாது, பிடிக்க கூடாது அப்படின்னு வந்திருக்கீங்களே, கையில் ஆயுதம் வச்சிருக்கீங்க. இதெல்லாம் ஒரே அடி அடிச்சிருக்கலாம்ல? சிவா ஏன்? நான் வந்து எப்படின்னா, மானை பிடிக்க தானே வந்தீங்க, கையில் ஆயுதம் வச்சிருக்கும் போது அடிச்சிருக்கலாம்ல? நான் வந்து காந்தியவாதி, மிதவாதி. எப்படி சொல்றீங்க? எவ்வளவோ அடி வாங்கும் பொழுது கூட காந்திஜி வந்து யாரையும் எதிர்த்து அவர் பேசவில்லை, அடிக்க. ஆமா ஆமா. அமைதி அறவழியில் போராடினார். சரி, வெற்றி பெற்றார். நீங்க எடுத்த இடத்துல மானை அடிக்கலாமான்னு கேக்குறீங்களே, இந்த குட்டியெல்லாம் இது ஏன் நான் கேட்குறேன், அடிக்கலாம்னு யோசனை வருமா? அப்படியா? அரவணைச்சு வளர்க்கலாம். ஓ, நான் எது கேட்குறேன்னா, வேட்டைக்கு சில பேர் வருவாங்க, ஏன் பல பேர் கூட வருவாங்க, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நினைப்பில் வருவாங்க. சில பேர் வந்து மானுடைய கொம்புக்காக ஆசைப்பட்டு வருவாங்க, சில பேர் மானுடைய தோலுக்காக ஆசைப்பட்டு வருவாங்க, சில பேர் இறைச்சிக்காக ஆசைப்பட்டு வருவாங்க, சில பேர் மான் என்ன ஏதாச்சும் ஒன்று கிடைச்சா போதும், மானை கிடைக்கலன்னா என்ன வேற ஜீவராசி கிடைச்சா போதும் அப்படின்னு வர்றவங்களும் இருக்காங்க. நீங்கள் எதை நினைத்துங்க வந்தீங்க, எதுக்காக வந்திருக்கீங்கிற காரணம் வேணும்ல, அதுக்காக தான் சொன்னேன். அவங்கெல்லாம் கொள்கை இல்லாதவங்க, லட்சியம் இல்லாதவங்க. சரி, நான் அப்படி இல்லை. நீங்க என்ன லட்சியத்தோடு வந்திருக்கீங்க? ஒன்றை செய்யணும்னு வந்தேன். யாரு? அதாவது ஒரு காரியத்தை செய்யணும் ஒன்றை வந்தேன்னா, என்னுடைய சிந்தனை, என்னுடைய பேச்சு, என்னுடைய பார்வை, என்னுடைய எண்ணம் எல்லாமே அதை சுற்றி அமைந்திருக்கும். ஓஹோ. மானை வந்து எதுக்கு சொன்னீங்க? கறி. ஆமா, இறைச்சிக்கு ஆசைப்பட்டு வருவாங்க. சைவங்க. அப்படியா? அப்போ இறைச்சி சாப்பிட மாட்டீங்களா? சைவம்னா அதாவது சுத்த சைவம் இல்லை. சுத்த சைவம்னா அதுக்குள்ளே இடையில ஊடால ஒரு வார்த்தையை சொல்கிறீங்களே, இதுக்கு சைவம்னால சுத்த சைவம் தாங்க, அதுக்கு தான் சைவம்னு பேர். சுத்த சைவம்னா கறி, மீன், முட்டை அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, அதுதான் சுத்த சைவம். குழம்பு எதுவுமே சாப்பிடாதவங்க சுத்த சைவம். ஆமா, நீங்கள் அப்படிதானே? சைவம்னா சைவம் எப்படி வரணும் அப்படித்தானே? நான் எப்படின்னா குழம்பு மட்டும் ஊற்றிக்குவேன். ஐயே, கறி சாப்பிட மாட்டேன், கறி குழம்பு. மாதவனே, மீன் சாப்பிட மாட்டேன். மீன் சாப்பிட மாட்டீங்க, மீன் குழம்பு மட்டும் ஊற்றிப்பிய. ஆமாம். முட்டை சாப்பிட மாட்டீங்க. நீங்கள் இன்னைக்கு சாப்பிட வரல. ஆமாம். என்ன மாதிரி அதாவது என்ன அவர் வந்து மனதில் நினைச்சாருன்னு தெரியல. சரி, அதெல்லாம் அது எத்தனையோ பேர் தான் பணம் இருக்குது, நிறைய பேர் தான் பணம் வச்சுருக்காரு. சரி, இந்த அளவுக்கு உணவு அளிக்கணும்னு நினைச்சா பற்றியெல்லாம் அந்த மனசு, அதுதான் அந்த கடவுளுங்கிறது. எல்லாரும் வந்தவங்க திருப்தியாக எல்லாரும் சாப்பிட்டு போகணும் அப்படின்னு. எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, அதனால தான் வரல. நான் வண்டியிலே படுத்துட்டேன். சொல்லியிருந்தா நான் ஊட்டி கூட விட்டுருப்பேன். நான் அப்படி ஒரு மனசு சொல்லவேன். அடேங்க அப்பா, என்ன கேட்டாலும் செய்வீங்க போல இருக்கு, எதை கேட்டாலும் கொடுப்பீங்க போல இருக்கு, கர்ண மாதிரி. பாருங்க, சிவபெருமான் வந்து ஆத்துக்கு இந்த கரையில் ஒரு அம்மா, ஒரு தாயும், ஒரு அதோட மகள் இருக்காங்க. சரி. மகள் நிறைமாத கர்ப்பிணி. சரி. இந்த ஆற்றை கடந்து இந்த அம்மா அந்த ஏதோ ஒரு வேலையை அந்த பக்கம் வந்திருக்காங்க, நீர் பெருக்கெடுத்து ஆறில் தண்ணி அதிகமாக. சரி. அப்படின்னா அந்த அம்மா நீந்தி வர முடியாது, அவ்வளோ தண்ணி வந்துருச்சு. ஓ, திடீர்னு வெள்ள வயசான அம்மா, அவங்களால வர முடியாது. ஆனால் கர்ப்பிணி பெண்ணை இந்த பக்கமே இருக்கிறாங்களோ. அப்போ என்ன பண்ணுறாரு, இந்த கர்ப்பிணி பெண்ணை அழுகுது. சரி. தாய் அந்த பக்கம் தவிச்சிட்டு இருக்காங்க, மக இந்த பக்கம் வேதனையில தவிக்கிறா. சிவன் என்ன பண்ணாரு? அந்த அம்மா மாதிரியே உருக்கொண்டு தாய் போலவே சென்று பிரசவம் பார்த்திருக்காரு. ஓ,
எப்படி அவர் ஒரு தாய் உள்ளத்தோடு இருந்தார் கண்டிப்பா. அதுபோல நான் அந்த மாதிரி உள்ளவன் அதுக்கு அதனால எனக்கு நான் சாப்பிடாம இருக்கிறது ஊட்டி கூட விட்டுருப்பீங்க. பசியா தெரியல, எங்க தெரிஞ்சிருந்தா அப்பவே சொல்லியிருக்கலாம். 3 பசி இருக்கு. என்ன பசி? அறிவு, வயிற்று பசி. ஆமா, அறிவு பசி. வயிற்று பசி எல்லா ஜீவராசிகளுக்கு இருக்கு. அறிவு பசிங்கிறது மனிதர்களுக்கு தான் இருக்கும். ஆமா. இப்ப ஏன் போல அறிவு பசிங்கிறது மனிதர்களுக்கு மட்டும் எப்படிங்க சொல்றீங்க? அது பேசுகிற தன்மை மனிதனுக்கு உண்டுங்கிறதுக்காக சொல்றீங்களா? அறிவு பசிங்கிறது ஒரு நாய்க்குட்டியை பாருங்க, நீங்க நிறைய நாய்கள் வளர்ப்பீங்க, அது தெரியுது. அப்ப பாருங்க, ஒரு நாய்க்குட்டியை பாருங்களேன், ஒரு ரொட்டி துண்டை போட்டோம்னா 6 மாசம் கழிச்சு நம்மளை பார்க்கும்போது ஓடி வரும், அப்படியே நம்மளை சுத்தி சுத்தி வரும், எல்லாம் ஏறும். அப்படி ஒரு பண்பு, ஒரு அறிவு அந்த நாய்களுக்கு உண்டு தானே? அஞ்சறிவு தானே அதுக்கு. அது வந்து உணர்வு. ஆமா, நன்றி உணர்வு. ஆமா, இது அறிவு பசிங்கிறது பேசுறாங்களே, பேசுறதுல பேசுகிற தன்மையை பொறுத்துன்னு சொல்றீங்க. இடுப்பு வலிக்குது, ஆமா, படுக்கிறான், திருப்பி இந்த முட்டு கொடுத்துட்டா இந்த தலை. ஆமா, ஏன்? அது அறிவாற்றல். வயிற்று பசி, அறிவு பசி, உடற்பசி. உடற்பசினா இப்ப நான் கேட்கறேன் பாத்தீங்களா? ஆமா. அந்த குட்டியை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அந்த குட்டி பசியா இருக்கு. இப்ப அந்த குட்டியும் பசியா இருக்கோ? அந்த குட்டி தான் பசியா இருக்கு. சரி, அப்ப அந்த பசியை நிக்கணும்னா நீங்க என்ன பண்ணும்? நடமாட கோயில் நம்பர் கொன்றையில் படமாட கோயில் பகவர்க்கது ஆகுமே. சரி, படமாட கோயில் பகவர் கொன்றையில் நடமாட கோயில் நம்பர்க்கது ஆகாதுன்னு திருமூலரே சொல்லிட்டார். எதற்காக சொன்னாரு? என்ன சொல்றாருன்னா, உயிருள்ள ஜீவராசிகளுக்கு உணவு அதுக்கு பசியாரணும். சரி, அப்படி பசிக்கு கொடுத்தா கடவுளே நேரடியா சாப்பிட்ட மாதிரி மனசு குளிர்வாராம். கண்டிப்பா. சக்கரவர்த்தி அவர்களே சென்று வாருங்கள். உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி ஆனா உண்மையில் மெழுகுவர்த்தி. இந்த பாட்டு வரைக்கே பொருந்தும். இப்படியே சொல்றேன். சரி, இப்ப அந்த ஒரு மனிதனுக்கு பசி எடுப்பேன். நீங்க சொல்றது கூட உண்மைதாங்க. கோவில்ல போய் பாலை கொண்டு போய் சாமி தலையில ஊதிக்கிட்டே இருப்போம். ஆனா எத்தனை பிள்ளைகள் பசியோட வர்றாங்க, எத்தனை பேருக்கு உணவு இல்லாம, பிள்ளைகள் பால் இல்லாம எத்தனை பிள்ளைகள் அழுது. அந்த சாமிக்கு ஊத்துற பாலை அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்தோம்னா சாமியுடைய மனது கூட குளிருமா? அப்ப அந்த பிள்ளைகளை பசி ஆடலாமே. கோயில்ல கொண்டு போய் பால் ஊத்துறது கூட இறைவனுடைய மனசு குளிரணும். ஆனா அதை விட பிள்ளைகளுடைய மனது குளிர்ந்தாலும், வயிறு குளிர்ந்தாலே மனது குளிரும் இல்லையா? அதை கூட பாராட்டலாம். ஆமா. திரைப்பட நடிகனை கொண்டு போய் அவன் படத்துக்கு கட் அவுட் வைக்கிறது, பாலை தூக்கி தலையில ஊத்துறது. பால் ஊத்துறாங்கன்னா நாடு எப்படி உருப்படும்? அது உருப்படாது. அப்ப ஒரு ஏழைக்கு ஒரு அனாதாசிரமத்தில் ஒரு முதியோர் இல்லத்துக்கு கொண்டு போய் ஒரு நேரம் உணவு இறைவன் நினைப்பாராம். கடவுளை தேடி நம்ம போக வேண்டியதில்ல, நம்மை தேடி கடவுளே வருவார். பார்த்தீங்களா? முருகனை நான் பார்க்க போனேன், முருகனை நான் 3 தடவை பார்த்தேன், ஐயப்பனை 5 தடவை போய் பார்த்தேன். அதுவல்ல பெருமை. முருகன் நம்மை பார்க்கின்ற அளவிற்கு நம்ம ஏதாவது செய்திருக்கிறோமா? மற்றவருக்கு வயிற்று பசி ஆற்றினாலே அந்த இறைவன் நம்மை தேடி தராக. என்னுடைய பசியை நீங்க தீர்த்து வைக்க. உங்க பசி உங்களுக்கு என்ன பசிக்குது? மான்குட்டியோட பசியை நான் தீர்த்து வைக்க. நல்ல வேலைக்கு மான்குட்டி பசின்னு சொல்லுங்க. உங்க பசியை தீர்க்கணும்னா நீங்க என்ன பசியோட வந்தீங்கன்னா இங்க எங்க சாப்பாடு இருக்கு? தேனும் தினமா வந்தா இருக்கு. சாப்பாடு இருக்கோ தேர்ந்துருச்சோ அல்வா நிச்சயமா இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை. அல்வா கடையா? அல்வா கடையா? என்ன பிரபு, அது எங்க இருக்கு? பேசி காலையில வாங்கிடுவோம். போயிட்டான். அதனால ஒரு வாய்ப்பு கொடுங்க. மான்குட்டியை பிடிச்சு உங்களுக்கு கொடுத்த பெருமையை தேடிக்கணும் அப்படிங்கிற ஆசை எனக்கும் இருக்கு. அதனால என்ன சொல்ல வரேன்னா, மனமனே என்று சொல்லி வேட்டையாட வந்தவரே, மனமனே என்று சொல்லி வேட்டையாட வந்தவரே, மானே உங்க மானே எங்க கேட்டுக்கங்க, பேரு இடத்தை தேடி எங்க போய் பார்த்துக்கங்க, மானே என்று சொல்லி வேட்டையாட வந்தவரே. உள்ளதெல்லாம் சொல்லி போட்டு நல்ல வழி காட்டி போட்டு
சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஏதோ பழனின்னு ஆரம்பிச்சிங்க, நான் ஊடால போந்து ஏதோ பேசிட்டேன். எதுக்கு பழனின்னு சொன்னீங்க? பழனி மலையில முருகா கடவுள் இருக்காரு, கோபணத்தை கட்டிக்கிட்டு. ஏன் பழனிக்கு நீங்கள் போனீங்க இப்போ? சமீபத்தில் ஒரு கதை ஒன்று படித்தேன். என்ன கதை? பழனிக்கு அந்த பக்கம் பொள்ளாச்சி. சரி. பொள்ளாச்சியில் பெரிய ஜமீன்தார், பெரிய கோடீஸ்வரன், அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. ஓ சரி. நிறையா சொத்து சோகம், தோட்டம் துறவு, வசதி, தொப்பு எல்லாம் இருக்கு. குழந்தை இல்லை அவருக்கு. சரி. அவர் என்னன்னா பழனி முருகன்ட்ட வேண்டுதல் வைக்கிறாரு. என்னென்ன? முருகா, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் ஒன்று வேணும். 1,00,000 வாழைப்பழம் பஞ்சாமிரதம் தயாரிக்கிறாரு. அதுக்கு வந்து 1,00,000 வாழைப்பழம் நான் தர்றேன், இந்த எனக்கு ஒரு வரம் அப்படின்னு கும்பிட்டார்ல. இறைவன் அருளால் குழந்தை பிறந்திருக்கு. பிறந்தோன்னா அவருக்கு சந்தோஷம். என்ன பண்ணுறாரு, 1,00,000 வாழைப்பழத்தை மாட்டு வண்டியில் ஏற்றி பழனிக்கு அனுப்பிடுறாரு பொள்ளாச்சியிலேருந்து. அங்கேருந்து அந்த வேலைக்காரர் ஒருத்தர், அவர் தான் தலைமை வேலைக்காரன்னு வச்சுங்களேன். சரி. நிறையா பேர் வேலைக்காரங்க இருக்காங்க. ஆமாம். அந்த வேலைக்காரர் உள்ளவங்க தலைமை காவலாளி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உங்க இங்கே வேலைக்காரர் நிறையா பேர் இருக்காங்க. ஆமாம். உங்கள் அண்ணன் எப்படி இருக்காரு? ஆமாம். அது மாதிரி அவர் எப்படி வேலைக்காரன்னு எனக்கு தான் தெரியும். அது சரி, உங்களுக்கு தானே தெரியும், எனக்கு என்ன தெரியும். அவர் தான் முன்னாடி வண்டியில், அந்த மாட்டு வண்டியில் எல்லாம் வாழைப்பழமெல்லாம் ஏற்றிட்டு வரும் பொழுது, சரி, இந்த பழனியில் நுழையும் பொழுது ஒரு அம்மா பசியில் குழந்தை கத்துது. சரி. குழந்தையும் ரொம்ப இழைச்சி போயிருக்கு, அந்த அம்மா அதை விட இழைச்சி போயிருக்கு. குழந்தை அழுகிற பார்த்துட்டு, ஐயா 2 பழம் இருந்தால் கொடுங்கய்யா, குழந்தை பசின்னு அழுகுது அப்படின்னா அந்த வண்டியில் போனார்ல வேலைக்காரன், ஒரு 3 வாழைப்பழத்தை பிச்சு அந்த அம்மாட்ட கொடுத்துட்டாரு. அம்மா நீங்கள் 2 பழத்தை சாப்பிடுங்க, குழந்தை பிள்ளைக்கு ஒன்று கொடுங்க. அதுக்கப்புறம் மிச்ச பழத்தை கொண்டு போய் மலையில் மேலே சேர்த்துட்டாங்க. சரி. மறுநாள் தான் அந்த ஜமீன்தார் அங்கே கோயிலுக்கு போகணும். சரி. பழனிக்கு வரணும். அன்று இரவு முருகப்பெருமான் அந்த ஜமீன்தார் கனவுல போய் என்ன சொல்றாருன்னா, என்ன சொன்னாரு? அப்பா, நீ கொடுத்த பழத்தை 3 பழம் எனக்கு வந்து சேர்ந்துருச்சு, ரொம்ப சந்தோஷம், நீ நல்லா இருப்ப. 3 பழம் வந்து சேர்ந்துருச்சா அப்படின்னு கனவுல முருகனே போய் சொன்னார். சரி. சொன்னோன்னா ஜமீன்தாருக்கு சந்தேகம் வந்திருக்கும். 1,00,000 பழம் கொடுத்து விட்டா 3 பழத்தை கொண்டு போய் கொடுத்துருக்கேன், மிச்ச பழத்தை இவன் என்ன பண்ண அப்படின்னு நினைப்பு வந்திருக்கும்ல. வேலைக்காரன் வந்தோன்னு சரி புடிச்சா அடிச்சா கட்டி வச்சு. அது சரி. எதுக்கு அடிக்கிறானே அவனுக்கு தெரியல. ஐயா எதுக்கு அடிக்கிறீங்க அப்படிங்கும் பொழுது 1,00,000 பழம் கொடுத்து அனுப்பிச்சனே, 3 பழத்தை மட்டும் சாமிக்கு கொடுத்துட்டு மிச்ச பழத்தெல்லாம் என்னடா பண்ணான்னு கேட்டுருக்கணும். இல்லைங்க, எல்லாம் கொண்டே நான் கோயிலில் கொடுத்துட்டேன். முருகனே கனவுல வந்து சொன்னார், நீ 3 பழம் தான் கொடுத்தான்னு சொல்லி. அப்படிங்கும் பொழுது அப்போ தான் அவன் சொல்கிறாரு, இல்லை நடந்தது என்னன்னா, அந்த மாதிரி நான் ஊருக்குள்ளே நுழையும் பொழுது ஒரு தாய் ஒரு குழந்தைய வச்சுட்டு பசின்னு அழுதாங்க. அவங்களுக்கு 3 பழம் கொடுத்தேன், மிச்ச பழத்தை கொண்டே மலையில் கொடுத்தேன். அந்த ஜமீன்தார் என்ன பண்ணியிருக்காரு, அந்த வேலைக்காரன் காலிலே விழுந்துட்டாராம். நான் இறைவனுக்கு எவ்வளவோ தொண்டு செய்திருக்கிறேன், எவ்வளவோ தர்மம் பண்ணியிருக்கேன், ஆனால் நீ கொடுத்த அந்த 3 பழம் இறைவனுக்கே நேரடியாக சேர்ந்து கொடுத்ததற்கு சமம். அதனால தான் சொன்னார், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம். யார் பசிச்சிருக்கிறாங்களோ அந்த பசிச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு கண்டிப்பாக நம்மளால ஈன்றதை கொடுக்கலாம். அதுதான் வாங்கி கொடுக்கணும், இதுதான் வாங்கி கொடுக்கணும் இல்லை, நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை கொடுக்கலாம். ஜாதகம் பார்க்க போயிருக்காரு. சரி. ஜாதகம் பார்க்க போன இடத்துல சொல்லியிருக்காரு, ஐயா நான் வந்து ரொம்ப நேர்மையா இருக்கேன், யாருக்கு எந்த கெடுதல் நினைச்சதுல வீட்டுக்காரமோ அப்படிதான், பிள்ளைகள் நல்ல பிள்ளை தான், ஆனா என்னன்னு தெரியல அளவுக்கு அதிகமான சிரமம், கஷ்டம், துயரம், வறுமை. சரி. இதை என்னால் போக்கவே முடியல, அதுக்கு என்ன வழிங்கும் போது அப்போ அந்த ஜோதிடர் சொல்றாரு, நீங்கள் ஒரு 1000 பேருக்கு அன்னதானம் போடுங்க. 1000 பேருக்கு? 1000 ஏற்கனவே வறுமையில் இருக்காரு, கஷ்டப்படுறாரு, 1000 பேருக்கு எப்படி அன்னதானம் போட முடியும்? அவர்கிட்ட இருக்கிறதே என்று சொல்றாரு. 150 ரூபா கொண்டு வந்தேன், அதில் 100 ரூபா உங்களுக்கு கொடுத்துட்டேன். தர்ஷனே 50 ரூபா தான். 50 ரூபா தான் இருக்கு, இதை திரும்பி நான் ஊருக்கு போய் சேரணுமே அப்படிங்கும் பொழுது அப்பா அவர் சொல்றாரு, என்னன்னு, இல்லை நீங்கள் 1000 பேர் இல்லை 2000 பேர் கூட அன்னதானம் பண்ணலாம், அந்த 50 ரூபா போதும். சரி. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் ஊரில் போய் பச்சரிசி வாங்குங்க, ஏதோ ஒரு அரிசி வாங்குங்க. சரி. அந்த அரிசியை நுணுக்குங்க, அதோட கொஞ்சம் சர்க்கரை கலங்க, சர்க்கரை கலந்து எங்கெல்லாம் நீங்க போடுறீங்களோ அங்க பூரா எறும்புகள் சாப்பிடும், ஜீவராசிகள். இந்த எறும்பு வாய் ரொம்ப சின்னதா இருக்கும். ஆமா. அது வாயை விட சின்னது எதுனா அது தின்னது. அப்ப அந்த எறும்பு சாப்பிடும் பொழுது அது என்ன பண்ணுமா, நம்மளே பாருங்க சாப்பிட்டுட்டு ஒரு சில நேரம் நன்றின்னு சொல்ல மறந்துடுவோம். ஆமா. வாய் மறந்துடும், ஆனா வயிறு வாழ்த்தும். அந்த வயிறு குளிரும் பொழுது அந்த வயிறு வாழ்த்துமா, அந்த அன்னமிட்ட குடும்பத்தார் நல்லா இருக்கணும். அப்ப அந்த எறும்புடைய வயிறு குளிரும் பொழுது உன் குடும்ப கஷ்டம்லாம் நீங்கிறோம், சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அப்ப என்ன பண்ணாராம் அவரு, கொண்டு இந்த எறும்பு இருக்கிற இடத்துல இருந்து அரிசி சர்க்கரையும் கலந்து போட்டாராம். சரி.
இந்த எறும்பு பூரா சாப்பிட்டுச்சான். இவர் குடும்பத்தில் இருந்த கஷ்டம் நஷ்டம் வறுமை துன்பம் துயரம் இது பூரா நீங்கச்சான். அன்னதானங்கிறது மனிதர்களுக்கு மட்டும் இல்லை ஜீவராசிகளுக்கும் கொடுக்கலாம். ஏன்னா சாதாரண இப்போ கதையில் மட்டும் இல்லைங்க, நிஜமாவே பாருங்களேன். இரவு நேரத்தில் நம்ம படுக்கும் பொழுது கொஞ்சோண்டு அரிசி எடுத்து அதில் கொஞ்சோண்டு சர்க்கரை கலந்து வாசலில் ஒரு ஓரமாக வச்சுட்டு தூவி விட்டுட்டு நம்ம போய் படுத்துட்டு வச்சுக்கலாம். காலையில் அந்த அரிசி இருக்காது. காலையில் எறும்புகள் எல்லாம் எடுத்துட்டு போயிடும். காலையில் நீங்கள் கோலம் போட முடியாது. எங்க எறும்புகளாக இருக்கும். பூரா எல்லாம் மண்ணை பறிச்சு காலை வச்சு இல்லை அது செய்யணும். அதுதான் பெரிய புண்ணியம். அதான் ஜீவராசிகளுக்கு நாம கொடுக்கிற அன்னதானம். மான் எப்படி இருக்குன்னு தெரியும். எப்படி கட்டி தங்கம் வெட்டி எடு காதலில் சாறு பிழிந்து தட்டி தட்டி சிற்பிகள் செய்த உருவம் அம்மா மான் தள்ள தள்ளவென்றே ததும்பி நிற்கும் பருவம் அம்மா தங்கம் வெட்டி எடுத்து காதலில் சாறு பிழிந்து தட்டி தட்டி சிற்பிகள் செய்த உருவம் அம்மா மான் தள்ள தள்ளவென்றே ததும்பி நிற்கும் பருவம் அம்மா தொட்டு தொட்டு செல்வன கைகள் சுற்றி சுற்றி வாதன கண்கள் தொட்டு தொட்டு செந்தன கைகள் சுட்டு சுட்டு வந்தன கண்கள் கிட்ட கிட்ட வந்தது கண்டு எட்டி எட்டி சென்றது மான் கிட்ட கிட்ட வந்தது கண்டு எட்டி எட்டி சென்றது மான் கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதலில் சாறு பிழிவுது தட்டி தட்டி சிற்பிகள் செய்த உருவமையா தள்ளதள்ளவில்லை ததும்பி நிற்கும் பருவம் அம்மா ரதம் போல் வருகுது மான் அப்படி நடந்து வரும் பொழுது ரதம் போல் வருகுது அள்ளி தண்டுகளை போல் களையுது காலையில் மலரும் தாமரை பூ கருக்கரையில் மலரும் மல்லிகை பூ காலையில் மலரும் தாமரை பூ அந்த கருக்களில் மலரும் மல்லிகை அள்ளிப்பூ இரவில் மலரும் அல்லிப்பூவான் என்று வணக்கும் முல்லை பூ இரவில் மலரும் அள்ளிப்பூவான் என்று வணக்கும் முல்லை காலங்களில் அது வசந்தம் கலைகளிலே அது ஓவியம் மாதங்களில் அது மார்கழி மலர்களிலே இது மல்லிகை காலங்களில் இது வசந்தம் மாதங்களில் அது மார்கழி மலர்களிலே இது மல்லிகா காலங்களில் அது வசந்தம் பால் போல் சிரிப்பது பிள்ளை இது பனி போல் அணைப்பதில் கல்லி
நிலவு ஒரு பெண்ணாகி நிலவே மானாக வந்தால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு அழகு. எனக்கு என்ன கொடுமைன்னா, என்ன கொடுமை? எல்லாமே பரிமாறி ஆ இட்லியை வச்சு, தோசையை வச்சு, இடியாப்பத்தை வச்சு, ஆ கறி குழம்பு ஊற்றி, ஆ அப்புறம் பச்சையா ஒன்று வச்சாங்க. அது என்னன்னே தெரியாம 2 தடவை சாப்பிட்டேன். பச்சையா வச்சது என்னன்னு தெரியுமா? 2 தடவை சாப்பிட்டீங்க. அப்ப கேட்க வேண்டியதுன்னா என்னது அதுன்னு? மாதவன் அது என்ன பச்சையா இருந்தது? பச்சையா இருந்தது. பச்சையா இருந்து மசால் புறாமே பச்சையாவே இருந்தது. அப்படியா? அதை வச்சு அல்வா வச்சு, அப்புறம் பாதாம் பால், எது நான் விடுபட்டுறக்கூடாது, புரோட்டா, மசாலா போண்டா, இடியாப்பம் சொல்லிட்டேன், பாயா பாயா, இவ்வளவையும் வச்சு சாப்பிட விடாம ஒரு மனுஷனை உட்கார வச்சிருந்தா சாப்பிட விடல. ஏன் இப்படியே எச்சிய முழுங்கிட்டு அது மாதிரி இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஓஹோ, இவ்வளவு நாள் அது மாதிரி என்ன சொல்றீங்களா நீங்க? நாள் அந்த குட்டியை பார்க்கல, அப்ப கூட எனக்கு ஒன்றும் தெரியல. சரி, பார்த்துட்டு ஒன்றும் பண்ண முடியாம, ஒன்றும் பண்ணா என்ன பண்ணலாம் சொல்ல முடியலையே. நல்ல வேலை முடியலங்கும் போது மானம் பிடிக்க முடியல உங்களுக்கு. எனக்கு இப்ப எதை பார்த்தாலும் அதை பார்த்த மாதிரியே இருக்கும். எது அவரை போய் நான் கட்டி பிடிச்சேன். ஐயோ, வெறி கொண்டு திரியிறீங்க போல இருக்கு மானம் பிடிக்கிறதுல. அதனால வாங்க மேடம், வாங்க, அந்த வழியை பார்த்து போங்க. வாங்க மேடம், வாங்க, உங்க வழியை பார்த்து போங்க. வாங்க, நீங்க வாங்க, வாங்க மேடம், வாங்க, அந்த வழியை பார்த்து போங்க. ஏங்கி ஏங்கி நீங்க இப்படி பேசுறீங்க? உனக்கு எதுதானே வாங்கி பேசுறீங்க? உனக்கு எதுதானே வழியை பேசுறீங்க? வாங்க, வெளியே வாங்க மேடம், வாங்க, அந்த வழியை பார்த்து போங்க. ஊருக்காய பார்த்தானா ஓட்டி போல நின்னானா வாங்க மேடம், வாங்க, உங்க வழியை பார்த்து போங்க. இப்படி பேசுறீங்க, இப்படி பேசுறீங்க. அதனால இதுக்கு மேல அவரை நிக்க வச்சு பேசுறோம்னா வேற மாதிரி ஆகிடும். அவருக்கு தேவையானதை கொடுக்கணும். அதனால மானுக்குடன் அடையாளத்தை சொல்லுங்க, வந்து நான் பிடிச்சு தரேன். அடைந்து நரசந்தனமும் புணுகும் கமலும், வேவும் காணடைந்து நரசந்தனமும் புணுகும் கமலும், கலவங்களனில் துடங்கு வளர்ந்தவள் வேயாதவன், வேவும் காணடைந்து சந்தனமும் புணுகும் கமலும், கலவங்களனில் துடங்கு படங்கு வேயாதவன், காணும் புறவர்கள் மணியினவளர் காணும் உயிரில் வேயாதம்மா, காணும் புறவர்கள் மணியினவளர் காணும் உயிரில் வேயாதம்மா. தாவி தினவரும் உணவது மேயன் தெரியமான குணவது தாவி தாவி தினவரும் உணவது மேயன் தெரியமான குணவது மேயாத தாவி தாவி தினபுரவுடையது மேக தெரியமானது உடையது தாவி தாவி தினபுரவுடையது மேக தெரியமானது உடையது மேயாத மன்மன் மற்றும் அவள மக்களின்
தேனும் பாலும் தென்னாவும் தென்பதலாங்கள் உள்ளுவோம் மேயாத கொம்பு ரெண்டு உண்டு பட்டமிகு மந்திரத்தை சாயாத கொம்பு ரெண்டு தமிகு மந்திரத்தை மார்பினில் பதித்திருக்கும் விழியாளி என்ன கண்டரத்தை கொள்ளை கொள்ளும் சாயாத கொம்பு ரெண்டு உண்டு இங்கு வட்டமீடு மந்திரத்தை மார்பினில் பதித்தளி வெளியாளி என்னை கண்கள் சாயாத கொம்பு ரெண்டு உண்டு பாலித படீரமுலாவிய சீதள கோதளமாகி அழகிய பாலிதலே படீரமுலாவிய சீதள கோதள ஆகிய அழகிய படீரமுலாவிய சீதள கோதளமாகி அழகிய சாயாத கொம்புரட்டு இங்கு சுகத்தை அளித்திடும் சாயாத கொம்பு ரெண்டு உண்டு இங்கு சுகத்தை கொம்பு ரெண்டு பட்டமீடும் மந்திரத்தை மதிலில் பதித்தளிக்கும் கட்டவேலி காலியான கண்களை ஜபிந்து தள்ளும் கொம்பு
பட்டமிடு மந்திரத்தை மார்பினில் பதித்தளித்து கட்டபலியாளி கண்களை கவிழ்ந்து கொள்ளும் பட்டமிடு மந்திரத்தை மார்பினில் பதித்தமிழ் கட்டபலியாளி கண்களை கவிழ்ந்து கொள்ளும் ராஜாதமும் பட்டி மரம்னா என்ன பண்ணுவாங்க, ஏன்டா நேராச்சு போட்டா இருக்கிறேன். ஆனால் நீங்கள் ஒருத்தர் சளைக்காமல் இன்னும் கூட நான் பாடினேன்னா நீங்கள் வாசிக்க எவ்வளோ இருக்கு. ஆனால் என்கிட்ட பாட்டு தேர்ந்து வச்சு என்னன்னு சொல்லுங்க. மான் வர கண்டதுண்டோ வள்ளி மான் வர கண்டதுண்டோ பசுமன் போண்டரு மேனி துளக்கிடபு மேனி துளக்கிடபு எல்லாருக்கே மான் வர கண்டதுண்டோ சும்மா அப்படி மாடுகளை விட பொம்பளை பிள்ளை கொண்டு நாடகமா சொல்றீங்க. யார் நீங்க? நினைக்கிறேன் நினைக்கும் போது இப்படின்னா என்ன அவர் நீங்க எப்படியே தாவர மாதிரி வந்தீங்கன்னா இப்படின்னா அப்ப கட்டி புடுறாங்கிற மாதிரி இருக்கா? இது உங்களை நான் சொல்லணும். அப்படி நான் நினைக்கிறேன் உங்களை பார்த்தா மான தெரிய வந்த ஒரு மாதிரியே தெரியலையே. ஜோரியா அப்ப இது எப்படி என்னையா நம்மளோட தானே வேலை வந்தாரு. அதுக்காக அவன் உங்களுக்கு பக்கத்துல தானே உட்காந்துட்டாரு. என் பக்கத்துல அங்க உட்கார்ந்தது வேற. ஆனா இங்க தவறுத பார்த்தா எனக்கு பயந்து வருது. 16 நிறையாத பருவமங்கை காதல் பசியூட்டி வசமாக்கும் என் தங்கையே. இவள் 16 நிறையாத பருவமங்கை காதல் பசியூட்டி வசமாக்கும் என் தங்கையே. குறித்தாடி வருண்டோடு குறித்தாடி வருண்டோடும் கலைவானோ குறித்தாடி வருண்டோடும் கலைவானோ குமரிகளும் மயகும் 16 நிறையாத பருவ மங்கை மங்கை வண்ணமுக கண்ணிரண்டும் நட்சத்திரமோ அது வானல் இழைப்பதென்ன விசித்திரமோ. வண்ணமுக கண்ணிரண்டும் நட்சத்திரமோ வானல் இழைப்பதென்ன விசித்திரமோ. மின்னு
வசமங்கை காதல் பசியூட்டி வசமா ஹதயம் மங்கை. என்னவளே அடி என்னவளே எந்த இதயத்தை தொலைத்து விட்டேன் எந்த இடம் அது தொலைந்த இடம் என்ற இடத்தையும் மறந்து விட்டேன் உந்தன் கால் கொலுசில் அது தொலைந்ததென்று உந்தன் காலடி தேடி வந்தேன் காதல் என்றால் பெரும் அவஸ்தை என்று உன்னை கண்டதும் கண்ட கொண்டே உந்தன் கழுத்து வரை குடும்பமா இல்ல கூட்டு பொரியல் பண்றீங்களா? ஏங்க இதுவரைக்கும் உங்களுக்கு ஒத்தாசுங்க இல்லை நேரம் பேசா பத்தியா நான் அப்படியே உருகி பாடிட்டு இருக்கிறேன், எல்லாம் கும்பலா வச்சு கோயந்தா போடுறீங்க. ஏன்னா பஜனை காதல் என்றால் பெரும் சத்தம் போடக்கூடாது அவஸ்தை என்று உன்னை கண்டதும் வரை எந்தன் என்னவளே அடி என்னவளே இந்த இதயத்தை தொலைத்து விட்டேன். முத்தம் கொடுத்துட்டா என்ன குரங்கு எதுக்கு அந்த ஆளை பிடிச்சி முத்தம் கொடுத்த? இத்தனை வரி பாடினீங்களே, அடுத்த வரி இதை பாடினீங்க, மூடி தொலை முன்னாடி. அதுதான் முக்கியமான வரி. என்ன வரி? வாய்மொழியும் எந்த தாய்மொழியும் வசப்படவில்லையடி, வயிற்றுக்கும் தொண்டைக்கும் உருவமில்லா ரெண்டு உருண்டையும் உருண்டதடி. அந்த வரி தான் முக்கியமான வரி. இல்லையா, சொல்லி கொடுக்குறேன் தங்கச்சிக்கு எப்படி லவ் பண்ணணும். அவன் என்ன உருண்டை உருண்டுறதையா? சரி, ரெண்டு யாரும் தெரியல. சாமி கூட நடப்பதெல்லாம் நன்மைக்கு. மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடு மனப்பதற்கு. சொல்லிக்கே வரிசங்கம் நின்றாகி ஒளி இசைக்கே மத்தள மேலும் முறை சொல்லிக்கே வரிசங்கம் நின்றாகி ஒளி இசைக்கே கைத்தலம் நான் பற்ற கனவு கண்டே கனவு கண்டே கைத்தலம் நான் பற்ற கனவு கண்டே கனவு மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மனப்பதற்கு. பள்ளியறைகள் நான் தனித்திருந்தேன், பக்கத்தில் வந்து நீ கண்மறைத்தான். துள்ளி எழுந்த நான் தோழி தூக்கத்தில் கனவென்று தான் உரைத்தான். மனம் படைத்தீர் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்து உன்னை மணப்பதற்கு உன்னை மணப்பதற்கு உன்னை மணப்பதற்கு. சுவாமி வணங்குகிறேன் சுவாமி. சுவாமி உன்னை மணமுடிக்க வேண்டும் என்கிற காரணத்திற்காக வேடுவனாக வந்து மான்குட்டி வந்திருக்கிறது என்று வழக்கு தொடுத்தது அடியன் தான். திருமணத்திற்கு சம்மதமா? உலக மக்கள் அனைவரும் வள்ளி தெய்வான சமேத சுப்பிரமணியன் என்று என்னையே முதலில் வைத்து அழைக்க வேண்டும் சுவாமி. ஏன் தெய்வானை வள்ளி என்று அழைத்தால் என்ன குறை? தாரத்தில் இரண்டாக இருந்தாலும் தரத்தில் மட்டும் முதலிடம் கேட்கிறேன். நான் அப்படி ஒரு வரம் தருவதென்றால் நான் ஒரு கோரிக்கை வைப்பேன், அந்த கோரிக்கையை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்ன கோரிக்கை? நம் திருமணத்திற்கு பிறகு திருமணத்திற்கு பிறகு உன்னுடைய அண்ணன் 7 பேர் இருக்காங்கல்ல? ஆமா இருக்காங்க, நல்ல அண்ணன்மார்கள். ராஜா, ஜெயமாதவன், காளீஸ்வரன், வெங்கடேஸ்வரன், ஜெயபார்த்திபன், ஜெயமாதவன் சொல்லிட்டனா, காளீஸ்வரன் சொல்லிட்டனா, தமிழ்வேந்தன், கார்த்திக் ராஜா, என்ன நிறைய கூடுதலா போய்கிட்டு இருக்கு. இதுல குறிப்பா ராஜா, குறிப்பா மணியண்ட பிறப்பு வீட்டு பக்கம் வரவே கூடாது. சம்மதமா? வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்றீங்களா? சம்மதம். உங்களுக்கு சம்மதமா? அவன் வரவே கூடாது. சரி,
இவர் முன்னாடி வரக்கூடாது. வேளாதியம் முழங்க. பாலுக்கு பூனை பாதுகாப்பு போல. நாடு செழிக்க வேண்டும், நல்ல மழை பெய்ய வேண்டும், ஒரு செழிக்க வேண்டும் ஞான தங்கமே, ஊரல்ல வாழ வேணும், பட்டி பெருக வேண்டும், பால் பானை பொங்க வேண்டும், பட்டி பெருக வேணும், பால் பானை பொங்க வேணும், நாட்டு மக்கள் எல்லோருமே ஞான தங்கமே அதிபதியா வாழ வேணும். உலகில் நீராம உலகு நித்திய ஜெய மங்களம் ராஜீவ நயனத்தாகே ராஜாதி நீராம உலகு நித்திய ஜெய மங்களம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி, அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருள் பெரும் ஜோதி, திருச்சிற்றம்பலம், ஆறிலும் தளந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க விட்டு ஆறிலும் தளந்தோள் வாழ்க, ஆறுமுக வாழ்க விட்டு, ஊருசை தனிவேல் வாழ்க, குக்குடன் வாழ்க விட்டு தனிலே வாழ்க, குக்குடன் வாழ்க விட்டு, ஏறிய மக்கள் வாழ்க, யானைகள் தனித்து வாழ்க, ஏறிய வள்ளை வாழ்க, யானைகள் நனங்கு வாழ்க, வாழிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், வாழ்க சீரடியார் எல்லாம், வாழ்க சீரடியார் எல்லாம். வாழிய தந்தமிழே, வாழிய பாரதமே, வாழிய தந்தமிழே, வாழிய பாரதமே, வாழிய தந்தமிழே. ஆஞ்சநேயமூர்த்திக்கு ஜெய். இதுவரை இந்த நாடகத்தை கண்டுகளித்த ஊர் பொதுமக்களுக்கும் இந்த நாடகத்தை பிரார்த்தனை நாடகமாக நடத்திய உயர் திரு மு சோமு நயினார் சாரதாம்பாள் அவர்களின் மகன் சுரேஷ்குமார் தீபா குடும்பத்தார்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் மற்றும் இளைஞர் நற்பணி மன்றத்தினருக்கும் சிறுமலைக்கோட்டை பிராந்தன் வயல் அன்பு உள்ளங்களுக்கும் ஒளி ஒளி மக்க வாங்க வாங்க, நம்ம நாடகம் பார்க்க வாங்க வாங்க, வாங்க மக்க வாங்க வாங்க, நம்ம நாடகம் பார்க்க வாங்க வாங்க, பழைய புதிய நாடகம் பார்க்க, நாடக கலைக்கு பெருமை சேர்க்க, மாயாகுளம் மாதவன் சேனல் இருக்கு, நம்ம மாயாகுளம் மாதவன் சேனல் இருக்கு.